Om Shri Sai Ram, our most humble pranams at the divine lotus feet of our beloved Bhagavan. Sai Ram everyone, I welcome you all to day 4 of our week-long Guru Purnima celebrations. Today's program will be by Tirupur district and the first program will be by Balvika's children singing bhajans. நம்ம எல்லாருக்கும் தெரியும் பாபாவுக்கு குழந்தைங்கன்னா எவ்வளோ பிடிக்கும்னு. அந்த குழந்தைங்க பாடுறதை கேட்டால் பாபா எவ்வளோ சந்தோஷப்படுவார். Come, let us join with Baba and listen to this beautiful program. Sai Ram. शांति शांति
भजो रे मनवा सद्गुरुदेवा भजो रे मनवा सद्गुरुदेवा भजो रे मनवा सद्गुरुदेवा भजो रे मनवा सद्गुरुदेवा हर मग मारो साई महादेवा हर मग
இந்த குழந்தைங்க பாடினது எவ்வளோ நல்லா இருந்தது, கேட்குறதுக்கு எவ்வளோ இனிமையாக இருந்தது. குழந்தைங்க பாடுறதை கேட்குறதுக்கே இவ்வளோ நல்லா இருக்குன்னா அவங்க பேசுகிறத கேட்டால் இன்னும் எவ்வளோ நல்லா இருக்கும். Come, let us move to the next part of our program, which is speech by Balvika's children. Sairam. ஸ்ரீ சாய்ராம். மானச பஜரே குரு சரணம் என்ற சிறி தலைப்பிலான உரையை நம் பகவானின் பொற்பாதங்களில் சமர்ப்பிக்கின்றேன். நம் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்கள் 1940ஆம் ஆண்டு தனது 14வது வயதில் அளித்த முதல் உபதேசம்தான் மானச பஜரே குரு சரணம் துஸ்தர பவசாகர தரணம் என்பது. மானச பஜரே என்று நான் பாடிய போது பிறப்பு மற்றும் இறப்பின் சுழலில் முடிவில்லாத மாட்டிக்கொண்டு துயரப்படுபவர்களை குருவின் வாதங்களில் வழிபட அழைத்தேன். இறைவனை உங்கள் மனதில் வழிபடுங்கள் என்று சொன்னேன். நீங்களோ மலிவான விலைக்கு வாங்கிய மலர்களையும் பழங்களையும் எனக்கு அளித்தீர்கள். இவை எனக்கு தேவையில்லை. கடவுளை உங்கள் இதயத்தில் பிரதிஷ்டை செய்து உங்கள் கர்ம வினைகள் என்னும் பழங்களையும் உங்கள் மன ஆழத்தில் உள்ள எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகள் தூய அன்பு என்னும் மலர்களை ஸ்ரத்தையுடன் அர்ப்பணியுங்கள். அதுவே நீங்கள் கடவுளுக்கு மிகவும் பிரியமாக வழிபடும் முறையும் ஆகும். அறம், பொருள், இன்பம், வீடு பேறு இந்த 4 புருஷார்த்தங்களில் நாம் நாட வேண்டியது எது என்று நமக்கு நன்கு புரிய வைத்து நம் வாழ்வில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற வழியையும் குருவே காட்டுகிறார். நம் பாரத நாட்டு கலாச்சாரம் வேத நெறியையே அடிப்படையாக கொண்டது. இந்த வேத நெறி என்பது என்ன? இந்த பிரபஞ்சத்தை படைத்து நம்மையும் படைத்த இறைவன் நாம் இந்த உலகில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தன் படைப்பை பற்றியும் அளித்துள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் தான் இந்த வேதங்கள். உலக மக்கள் அனைவருக்கும் இந்த வேத கருத்துக்களை மிக எளிய முறையில் போதிப்பதே நம் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்களின் அவதாரத்தின் முக்கிய நோக்கம் ஆகும். அவரின் மிக எளிமையான ஒரு போதனை லவ் ஆல், சர்வ் ஆல், ஹெல்ப் எவர், ஹர்ட் நெவர் என்பதே. இது வேதத்தின் சாரமே அல்லவா? நம் சுவாமியின் முதல் உபதேசம் என்ன? குருவிடம் சரணடை என்பது தானே. அந்த குரு என்ன செய்கிறார்? நம்மிடம் நட்பண்புகளை படைக்கிறார். அந்நட்பண்புகள் நம்மிடம் நீங்காமல் காக்கிறார். நம்மிடம் காணும் தீய பண்புகளையும் விசித்திரமான பழக்கங்களையும் அளிக்கிறார். அந்த குருவே சாக்ஷாத் பரபிரம்மம் என்கிறதல்லவா நாம் சொல்லும் குரு ஸ்துதி. ஏகநாதர் என்ற ஞானிக்கு ஜனார்த்தன் பந்த் என்ற குரு இருந்தார். ஏகநாதர் தன் குருவின் கட்டளைப்படியே வாழ்ந்தவர். ஜனார்த்தனர் தினமும் தாத்தாத்ரேய இறைவனை பூஜை செய்வார். குருவின் பூஜைக்கு தேவையானவற்றை தினமும் கொண்டு வந்து தரும் பணியையே ஸ்ரத்தையாக அர்ப்பணித்து வந்தார் ஏகநாதர். குரு ஜனார்த்தனர் தன் சிஷ்யருக்கு தத்தாத்ரேய தரிசனம் காட்ட விரும்பி இறைவனிடம் பிரார்த்தனை செய்தார். அதன்படியே ஏகநாதருக்கு தத்தாத்ரேய இறை தரிசனமும் கிடைத்தது. ஆனால் ஏகநாதரோ தன் குருவிடமே இறைவனை கண்டு திருப்தி அடைவதாக இருந்தார். குருவின் கருணை இறைவனையே வரவழைத்து விடும். ஆனால் சிஷ்யனோ தன் குருவிடத்திலேயே இறைவனை பார்க்கிறார். இதுவே குரு சிஷ்ய உறவின் மகிமை. மேலும் நம் பஜகோவிந்தத்தில் சங்கரர் அறிவுறுத்தியது போல நம் மூடமதியை முக்திமதியாக ஆக்குகிறார். குரு பக்திக்கு நம் சுவாமி நம் தமிழ்நாட்டு பக்தரான அப்பூதியடிகள், அதாவது திருநாவுக்கரசர் எனப்படும் அப்பரின் சிஷ்யரை உதாரணமாக கூறுகிறார். குரு பக்தியை குருவின் சக்தியை விட மிக பெரியது. இதன் மூலம் நம் சுவாமி சிறப்பித்து கூறுகிறார். சாக்ஷாத் குரு ஜகத்குருவும் சாக்ஷாத் பரபிரம்மமுமான நம் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது என்ன? யுவர் லைஃப் இஸ் மை மெசேஜ் என்றும் பீயிங் அ குட் எக்ஸாம்பிள் இஸ் தி பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சர்வீஸ் என்று கூறும் நம் பகவானின் போதனைகளை கடைபிடித்து வாழ வேண்டும். சத்தியம், தர்மம், சாந்தி, பிரேமை, அஹிம்சை இவற்றின் அடிப்படையில் நம் வாழ்வை அமைத்துக் கொள்வோம். இறைவனின் திருவடிகளே வேதங்கள் அல்லவா? அவரின் ஒரு பாதம் சுயநலமற்ற அன்பு, இன்னொரு பாதம் சுயநலமற்ற சேவை. நம் சத்குருவான சாய் குருவின் திருவாக்கின்படியே நடந்து அவர்களின் திருவடிகளை அஷ்ட புஷ்பங்கள் தூய அன்பு தூய சேவை கொண்ட உள்ளத்துடன் சமர்ப்பித்து சரணடைவோமாக. அஷ்ட புஷ்பங்கள். அஹிம்சா பிரதமம் புஷ்பம், புஷ்பம் இந்திரிய நிக்ரஹ, சர்வபூததயா புஷ்பம், क्षमा पुष्पं विशेषतः, शान्ति पुष्पं तप पुष्पं, ध्यान पुष्पं तथैव च, सत्यमष्टविधं पुष्पं, சாயி பிரீத்திகரம் பஜே. எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த
நம் பகவானுக்கும் அனைவருக்கும் கோடி வந்தனங்களை சமர்ப்பிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவின் பொற்பாத கமலங்களில் பரிபூர்ண சரணாகதி அடைவோமாக. பயிற்சி மனிதனை முழுமையாக்கும் என்ற தலைப்பில் நான் பேச வந்துள்ளேன். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், எல்லாவற்றுக்கும் பயிற்சிதான் அடிப்படையாகும். பயிற்சி என்பது ஒரு செயலில் உழைப்பையும் ஆற்றலையும் தொடர்ந்து கொடுத்து வருவதாகும். எந்த துறையாக இருந்தாலும் அதில் நிபுணராக விளங்க பயிற்சி இன்றியமையாதது. விளையாட்டு, கல்வி, தொழில், நுண்கலைகள் மற்றும் ஆன்மீகம் எல்லாவற்றுக்கும் சிறந்து விளங்க பயிற்சியே சிறந்த உத்தியாகும். இங்கிலாந்தின் முன்னாள் பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் 10 நிமிடம் உரை நிகழ்த்துவதற்கு 1 வாரம் பயிற்சி எடுத்துக்கொள்வாராம். எவ்வளவு திறமை வாய்ந்தவராக இருந்தாலும் பயிற்சியின் முக்கியத்துவத்தை இது உணர்த்துகிறது. உலக புகழ்பெற்ற தற்காப்பு கலை வல்லுநர் ப்ரூஸ்லி அடிக்கடி கூறுவார், நான் 10,000 உதை நுணுக்கத்தை ஒரு முறையில் பயிற்சி செய்தவனை பார்த்து பயப்படுவதில்லை. ஆனால் ஒரே ஒரு உதை நுணுக்கத்தை 10,000 முறை பயிற்சி செய்தவனை பார்த்து நான் பயப்படுகிறேன் என்பார். தொடர்ந்து பயிற்சி செய்யும் பொழுது நாம் நிபுணத்துவம் பெற்றுவிடுவோம். நமக்கு திறமை இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் நாம் பயிற்சி செய்தால் நம்மால் எதுவும் சாதிக்க முடியும். இன்று அனைத்து துறைகளிலும் புகழ்பெற்று விளங்குபவர்களை கேட்டால் அவர்கள் ஆரம்பத்தில் அடைந்த தோல்விகளையும் பயிற்சினால் அவர்கள் கிடைத்த வெற்றிகளையும் சொல்வார்கள். பயிற்சி நமக்கு வெற்றி என்னும் பரிசை மட்டும் கொடுப்பதில்லை, அதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளும் விஷயங்கள் பல உள்ளன. பொறுமை, அர்ப்பணிப்பு, விடாமுயற்சி மற்றும் நேரம் தவறாமையே ஆகும். நமது பகவான் பாபா இக்குணங்களின் அடிப்படையில் தான் 5Ds என்னும் டியூட்டி, டிவோஷன், டிசிப்ளின், டிஸ்கிரிமினேஷன் அண்ட் டிட்டர்மினேஷன் ஆகியவற்றை சிறு வயதிலிருந்தே கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்கிறார். இவற்றால் பயிற்சி நமக்கு சுலபமாக கைகூடுவதுடன் நாம் விரும்பும் துறையில் பிரகாசிக்க மிகவும் உதவியாக இருக்கும். மகாபாரதத்தில் அர்ஜுனன் தான் சிறந்து விளங்க என்ன செய்ய வேண்டும் என்று கிருஷ்ண பரமாத்மாவிடம் கேட்டார். அதற்கு ஸ்ரீகிருஷ்ணர், அபியாஸ் அர்ஜுனா, அபியாஸ் என்று பதில் உரைத்தார். அபியாஸ் என்றால் என்ன? அபியாஸ் என்றால் பயிற்சியே ஆகும். நீ சாதிக்க விரும்பும் விஷயத்தை 10,000 மணி நேரம் பயிற்சி செய்தால் அதில் நீ சிறந்த நிபுணராக விளங்குவது நிச்சயம். இயற்கையிலிருந்து ஒரு விஷயத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு நீரில் நீந்தும் வாத்தை எடுத்துக்கொள்ளலாம். அது நீரில் அடியே தன் கால்களால் ஓயாமல் உதைத்து கொண்டே இருக்கும். ஆனால் நீரில் மேலிருந்து பார்த்தால் அது சீராகவும் அமைதியாகவும் மிதந்து செல்லும். அதுபோல தான் வெற்றியாளர்கள் அனைவருமே தொடர்ந்து பயிற்சி மேற்கொள்பவர்களாக தான் இருப்பார்கள். இதற்கு பல உதாரணங்களை சொல்லலாம். மதிப்பிற்குரிய பாரத் ரத்னா திருமதி எம்.எஸ். சுப்பலட்சுமி அவர்கள் ஒரு முறை தன் 73வது வயதில் ஒரு பேட்டியின் போது கூறிய வார்த்தைகள் இப்பொழுது நான் நினைவு கூறுகிறேன். சங்கீதமோ ஒரு கடல், நானோ ஒரு மாணவி. ஒரு சங்கீத வித்வானுக்கு பயிற்சி எவ்வளோ முக்கியமாக கருதப்படுகிறது. எனக்கு ஒரே பழக்கம் உள்ளது. ஒரு பாடலின் பொருளை உணர்ந்து சரியான பதத்தில் பாடுவதே ஆகும். பல ஸ்லோகங்களின் பொருள் பதம் அறிய நான் அதை பல முறை படித்த பின் தான் மனனம் செய்ய முடியும் என்கிறார். நாம் ஒரு துறையிலோ அல்லது படிப்பிலோ எதுவாக இருந்தாலும் பயிற்சி மிக அவசியமாகிறது. இறுதியாக நான் விஞ்ஞானி ஐன்ஸ்டைன் பற்றி கூற விரும்புகிறேன். அவருக்கு அமெரிக்க அரசு ஒரு பரிசோதனை கூடத்தை அமைத்து கொடுத்து அது அவருக்கு வசதியாக உள்ளதா என்று கேட்டார்கள். அதற்கு ஐன்ஸ்டைன், குப்பை கூடை மட்டும் சிறிதாக உள்ளது என்றார். என் தோல்விகளை புதைப்பதற்கு இது போதாது. ஏனெனில் நீங்கள் நினைக்கும் அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளவு அறிவாளியே கிடையாது. நான் நிறைய தவறுகள் செய்வேன் என்றார். எப்பேற்பட்ட விஞ்ஞானிக்கும் பயிற்சி மிக அவசியம் என்று அவரின் வார்த்தைகள் மூலம் நாம் உணர்ந்து கொள்ளலாம். பகவான் பாபாவின் அருளால் நாமும் குருவிடம் கற்ற விஷயத்தை பயிற்சி செய்து சிறந்து விளங்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய் சாய்ராம்.
இந்த சின்ன வயசில் எவ்வளோ புரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க இந்த குழந்தைங்க. That is the beauty of Balvika's children. Our next program will be a speech by Balvika's Guru. குழந்தைங்களே இவ்வளோ நல்லா பேசுகிறாங்கனாக்கா அப்போ குரு எவ்வளோ நல்லா பேசுவாங்க. Come, let us enjoy this speech by the Guru. Sairam. சாய்ராம். குரு பூர்ணிமாவை முன்னிட்டு சுவாமி அவர்கள் நாம் அனைவரும் கலந்து கொள்ள வாய்ப்பளித்த இறைவனுக்கு நமது கோடி நமஸ்காரங்களை உரித்தாக்குவோம். என்னுடைய அனுபவங்கள் என்று பார்க்கும் பொழுது, என்னுடைய இளமை பருவத்திலே நான் கோவையிலே பள்ளியிலே படிக்கின்ற காலத்திலே என் நண்பர்களுடன் சேர்ந்து ஷிரடி பாபா கோயிலுக்கு எப்போதும் செல்வோம். ஆனால் சுவாமியை பற்றி எங்களுக்கு எந்த ஒரு விஷயங்களும் அறிவு ஞானமும் கிடையாது. அதன் பிறகு படித்த காலத்திலே ஸ்பெஷல் சில்ட்ரன் என்று சொல்வார்கள், அப்படிப்பட்ட குழந்தைகளுடன் 7 வருடங்கள் வேலை செய்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதில் ஒரு மன மகிழ்ச்சியும் மன அமைதியும் சந்தோஷமும் இருந்தது. பிறகு திருமணமாகி கோவையிலிருந்து திருப்பூருக்கு வந்த பொழுது என்னுடைய கணவர் அவர்கள் ஏற்கனவே சாய் பணிகளிலே இறை பணிகளிலே பலவிதமாக கலந்து கொண்டு இருந்தார். அப்போது நானும் அவருடன் சேர்ந்து பஜனைகளுக்கும் இறைவனுடைய தரிசனங்களும் இறைவனுடைய புஸ்தகங்களையும் படிப்பதன் மூலமாக நிறைய விஷயங்களை அறிந்து கொண்டேன். இதனால் தான் ஒருவேளை என்னை சுவாமி அவர்கள் ஷிரடி பாபா அவர்கள் புட்டபர்த்தி வந்து என்னையும் தெரிந்து கொள் என்று அர்ப்பணித்தாரோ வழிகாட்டினாரோ என்று எனக்கு என் உள்ளே ஒன்று மனதில் ஒரு பொறி தட்டுகிறது. அதன் பிறகு என் குழந்தைகள் இருவரையும் எங்களுடைய பிரேயரின் காரணமாக சுவாமி அவர்கள் தன்னுடைய அனந்தபூர் காலேஜிலேயே இருவரையும் படிக்க வைத்து ஒரு 6-7 வருடங்கள் மிக அற்புதமாக எங்களுக்கு கழிந்தது. மேலும் 1990 பாலவிகாஸ் குழந்தைகளுக்கு வகுப்பு எடுக்கின்ற ஒரு குருவாக என்னை சுவாமி அவர்கள் உயர்த்தி வைத்து, இதன் மூலமாக மேலும் நான் குழந்தைகளுடனேலே கலந்து அவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்து இருக்கின்ற ஒரு சந்தோஷத்தை, ஒரு வாய்ப்பினை சுவாமி அவர்கள் நல்கியது எனக்கு மிகவும் மனதிற்கு சந்தோஷம். அப்படியாகவே பாலவிகாஸ் சிலபஸில் இருக்கின்ற பாடங்கள் பலவிதமான அனுபவங்களை நமக்கு விஷயங்களையும் தெரிவிக்கிறது. இதன் மூலமும் நம்மை நாமும் உயர்த்தி கொண்டு நம் சுற்றி இருப்பவரையும் உயர்த்துகின்ற வாய்ப்பை சுவாமி அவர்கள் மிக அழகாக நமக்கு வகுத்து கொடுத்திருப்பது மேலும் மேலும் சந்தோஷத்தையே அளிக்கிறது. பாலவிகாஸ் குழந்தைகள் என் வீட்டு அருகிலே எப்போதும் என்னை பார்க்கும் பொழுதெல்லாம் என் பெயர், என் கணவருடைய பெயர் கூட யாருக்குமே தெரியாது. சாய்ராம் சாய்ராம் என்று தான் சொல்வார்கள், சாய்ராம் வீடு என்று தான் சொல்வார்கள். என்னை பார்க்காவிட்டால், சுவாமியை வந்து தரிசனம் செய்யாவிட்டால் அவர்களுக்கு மனசே சரியிருக்காது என்று சொல்வார்கள். ஞாயிறு ஆனால் எப்போது ஞாயிற்றுக்கிழமை வரும் என்று கிளாஸ் அட்டன் பண்ண அவர்கள் ரொம்பவும் சந்தோஷமாக இருப்பார்கள். தம்முடைய வீடுகளிலே சென்று தம் பெற்றோர்களிடமும் அழகிய அற்புதங்களை அனுபவங்களை கூற சொல்லும் பொழுது அவர்களும் என்னுடன் மிக அழகாக பழகுவார்கள். வேலை சமயங்களில் ஒருத்தருக்கொருத்தர் எப்படி உதவியாக இருக்க வேண்டும் என்பதையும் அவர்களுக்குள்ளே வளர்த்தி கொண்டார்கள். நான் புட்டபர்த்தி செல்வதைப் போல அவர்களும் என்னுடன் புட்டபர்த்தி வர ஆசைப்பட்டார்கள். நாங்கள் சர்வீஸ் செல்லும் பொழுது அவர்களும் எங்களுடனேயே வந்து அந்த குழந்தைகளும் குழந்தைகளின் பெற்றோர்களும் புட்டபர்த்தி சர்வீஸ்க்காக வந்து அருமையான ஆனந்த அனுபவத்தை பெற்றார்கள். மேலும் சுவாமியுடைய தரிசனங்கள் பல இடங்களிலே நமக்கு கிடைத்துள்ளது. மிக அனுபவங்களும் அதிகமாக கிடைத்துள்ளது. அந்த இனிமையான நினைப்புகளை நம்மை என்றும் நல்ல நிலைக்கு இட்டு செல்லும். என் கணவர் அவர்கள் எப்போதும் கூறுவார், சுவாமியுடைய சர்வீஸ், இறை பணி, குருவாக வேலை செய்வது எப்போதுமே நாம் எந்த கஷ்டம் வந்தாலும் விடக்கூடாது. இறைவன் அவர்கள்தான் நம்முடைய முதல் பாயிண்டாக, முதல் சான்ஸ் என்று சொல்லலாம். ஃபஸ்ட்டு அவருடைய பிளேஸ் தான் வைத்துக்கொள்ளணும் என்று சொல்வார். அதனால் என்றென்றும் சுவாமியுடனே நாம் இடைவிடாது இருந்து அணுகணமும் ஒரு நிமிடம் கூட இடைவிடாமல் சுவாமியை நினைக்கின்ற அளவுக்கு நாம் எப்போதும் நம்மை மேலும் மேலும் தயார்படுத்தி கொண்டே இருப்பதற்காக இந்த பாலவிகாஸ் குருவாக இருப்பது எனக்கு மிகவும் மனதிற்கு சந்தோஷமாக இருக்கிறது. சொல்லப்போனால் என் பேத்தி இருப்பது அமெரிக்காவில். இங்கிருந்த என்னுடன் பழகி சுவாமியுடைய ஸ்லோகங்கள், சுவாமியுடைய வேல்யூ அதிகமான கதைகள், பஜன் பாடல்கள் அவளும் தெரிந்து கொள்ள வாய்ப்பாக இருக்கிறது.
என் பேத்தியோ என் பால விகாஸ் குழந்தைகளோ அனைவருமே இப்போது ஏன் நீங்கள் எங்களுக்கு சுவாமியை நேரில் காட்டவில்லை என்று கேட்கிறார்கள். அப்படி கேட்கும் பொழுது நம் மனதிற்கு சிறிதளவு வருத்தமாக இருக்கிறது. இருந்தாலும் சுவாமியை பற்றி மேலும் அதிகமாக விஷயங்களை கூறி அவர்களையும் மனதிலே தயார்படுத்தி நீங்களும் என்றென்றும் எப்போதும் இறைவனுடனே இருக்க வேண்டும் என்று நாங்கள் அவர்களை வழிகாட்டி கொண்டே இருக்கிறோம். இதன் மூலம் நான் என் மனப்பூர்வமாக நான் இறைவனிடம் எப்போதுமே கேட்டுக்கொண்டே இருப்பது என்னவென்றால், எப்போதும் தங்களுடைய இறைப்பணியிலே இருந்து உங்கள் அருகிலேயே எங்களை வைத்துக்கொண்டு இந்த ஆனந்த அனுபவத்தை பெற தொடர்ந்து எங்களுக்கு வாய்ப்பளித்து கொண்டே இருக்க வேண்டும், நாங்களும் பங்கெடுத்து கொண்டே இருக்க வேண்டும். மேலும் நாங்கள் ஸ்கூல் பால விகாஸ் போன்ற காரியங்களிலும் எங்களை ஈடுபடுத்தும் பொழுது எங்களுக்கு கிடைக்கின்ற அனுபவம் ஆனந்தமும் எப்போதுமே இது தொடர்ந்து இருக்க வேண்டும் இந்த வாய்ப்பு என்று நான் சுவாமியை மனதார வேண்டிக் கொண்டு அவருக்கு மறுபடியும் என்னுடைய சமர்ப்பணங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சாய்ராம். பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் துவந்த்வாதீதம் ககனசதிசம் தத்துவமஸ்யாதி லட்சியம் ஏகம் நித்யம் விமலமச்சலம் சர்வதி சாட்சிபூதம் பாவாதீதம் திரிகுணர்கிதம் சத்குருதம் நமாமி. நான் மங்கையர்மலர் படித்து சுவாமி பற்றி மங்கையர்மலர் ஒரு ஆர்டிக்கிள் வந்தது. ரொம்ப அழகாக அவர் உபதேசங்களை படித்தது ரொம்ப அவரை பிடித்தது. உடனே நான் அந்த படத்தை எடுத்து அழகாக ஒரு அட்டையில் ஒட்டி எங்கள் பெட்ரூமில் வைத்துக்கொண்டேன், ஷெல்ஃபில் வைத்துக்கொண்டேன். இரவு கூட லைட் ஆஃப் பண்ணாலும் கூட அங்கிருந்து அந்த கோல்டன் ஹேண்ட் அப்படி ஜொலிக்கும். ஒய்ஃப் பியர் when I am here என்று சொல்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சுவாமியிடம் நம்பிக்கை வந்தது. மற்றபடி வேறு பூஜை சுப்பிரபாதம் அதெல்லாம் தெரியாது. பிறகு நாங்கள் சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தோம். கோடம்பாக்கம் சமிதிக்கு மிக அருகில் வீடு. அங்கும் நிறைய தர்ஷனங்கள், சர்வீஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நிறைய கிடைத்தது. பிறகு அங்கிருந்து பெங்களூர் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு பெங்களூரில் 5 வருடம் இருந்தோம். பெங்களூரில் ஸ்டடி சர்க்கிள் போதெல்லாம் எங்களை பேச சொல்வார்கள். எல்லாரும் கண்டிப்பாக 10 நிமிஷம் பேசணும் என்று சொல்வார்கள். அதே மாதிரி பேச கற்றுக்கொண்டேன். அதே மாதிரி சிம்பிள் பஜனா செலக்ட் பண்ணி கொடுத்து சமிதியில் பாடவும் வைத்தார்கள். பிறகு அங்கு நிறைய புட்டபர்த்திக்கு அடிக்கடி போய் வர ஆரம்பித்தோம். நிறைய சுவாமி பிருந்தாவன் வந்தால்தான் நிறைய தரிசனம் கிடைக்கும். சேவாதல்லாக பர்த்தி போய் வர ஆரம்பித்தேன். லோக்கலிலும் நிறைய எங்கள் ஏரியா பூரா சாய் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ வாரம் பூரா பஜனை இருக்கும், சத்சங்கம் இருக்கும். அங்கே இருக்கிற ஹெபால் ஸ்கூலுக்கு சுவாமியோட சாய் புரோட்டீன் எடுத்துக்கொண்டு போவோம், நாராயண சேவையும் செய்வோம். ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. 5 வருடம் பெங்களூரில் இருந்தோம். சுவாமி கொஞ்சம் கொஞ்சமாக என்னை ஷேப் செய்தார். பிறகு ஒரு நாள் ஒரு கனவு வந்தது. கனவில் சுவாமி தன்னோட ஃபோட்டோ செஷன் சுவாமி எனக்கு தன்னிடம் வந்து பக்கத்தில் இருக்கும்படி கூறுகிறார். நான் இருங்கள் சுவாமி என் ஃப்ரெண்டெல்லாம் கூட்டிக் கொண்டு வருகிறேன் என்கிறேன். நீ என்ன சும்மா உன் ஃப்ரெண்டு பின்னாடி போய் ஒளிஞ்சிடு, வா முன்னாடி வந்து நில்லு அப்படின்னு சொல்லி சுவாமி பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறேன். பக்கத்தில் இருந்து சுவாமியோட நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். அப்போ தோன்றியது, சரி சுவாமி நமக்கு ஏதோ பொறுப்பு கொடுக்க போகிறார் போல் இருக்குது என்று தோன்றியது. பெங்களூரில் 5 வருடம் இருந்தோம். ரொம்ப நன்றாக இருந்தது. குளிர சுவாமி நிறைய கொடுத்தார். நிறைய சுவாமி தரிசனம், நிறைய பாத நமஸ்காரம் எல்லாமே கிடைத்தன. பிறகு எங்களுக்கு மெட்ராஸ் டிரான்ஸ்ஃபர் ஆயிற்று. ஸோ அவரை விட்டு வரவே மனசில்லை. ஸோ கடைசி நாள் பிருந்தாவன் தரிசனத்துக்கு போன அன்று பியாருக்கா சாகருகே என்ற பாட்டு சுவாமி பிடித்த பல இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வேறு. நான் ரொம்ப அழுதேன், புரிய அழுதேன். என் ஃப்ரெண்டெல்லாம் கோவித்து கூட நீ எங்கே போகிறாய், சென்னை தானே போகிறாய், கவலைப்படாது என்று ஆறுதல் சொன்னார்கள். பிறகு நாங்கள் சென்னை வந்தோம். சென்னையில் என் ஃப்ரெண்ட் மாலதி பக்தவத்சலம் நல்ல சிங்கர். அவள் ஃபர்ஸ்ட் குரூப்பும் செகண்ட் குரூப்பும் எடுத்து விட்டாள். எனக்கு ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்க நீ ஹெல்ப் பண்ணுவாயா என்று கேட்டாள். எனக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை. நான் தள்ளி போட்டுக்கொண்டே வந்தேன். பிறகு ஒரு நாள் என்னிடம் நீ என்ன ஃப்ரெண்டு, நீ எதுவுமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாய் என்று கோபித்துக் கொண்டாள். சரி நாம் இருவரும் சமிதிக்கு போகலாம், சுவாமி ஓகே சொன்னால் நானும் ஓகே என்றேன். அந்த சமிதிக்கு போனோம். அந்த சமிதியில் என்னை பூஜை அஷ்டோத்திரம் பூஜை செய்ய சொன்னார்கள். பூஜை செய்யும் போது சுவாமியின் மல்லிகைப்பூ மலர் மாலையில் இருந்து ஒவ்வொரு இதழாக உதிர்ந்து கொண்டே வந்தது. சரி சுவாமி ஓகே சொல்லிவிட்டாண்டு நானும் மறுநாள் இருந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தேன். அங்கே சென்னையிலும் நிறைய நல்ல அனுபவங்கள், நிறைய சர்வீஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே கிடைத்தன. பிறகு சென்னை எங்கள் கணவர் 2001 பிஆர்எஸ் வாங்கி கொண்டு ரிட்டையர்டாகவும் நாங்கள் உடுமலைப்பேட்டை வந்தோம். என் கணவர் திரு வேணுகோபால் என்ற பெயர். அவர் பேங்க் மேனேஜர். அவர் நிறைய ஹெல்ப் பண்ணுவார், நிறைய கோஆப்ரேட் பண்ணுவார். நான் வேண்டாம் சொன்னால் கூட நிறைய புத்தகங்கள் எல்லாம் அவர் வாங்கி தருவார். அவரும் ரெகுலராக புட்டப்பட்டிக்கு சர்வீஸ் போய் வரும் வழக்கம், போய் வந்து கொண்டிருக்கிறார்.
பிறகு உடுமலைப்பேட்டை நாங்கள் வந்தவரும் இங்கேயே புதுதாக வீடு கட்டி இங்கேயே செட்டில் ஆனோம். இங்கேயும் பால விகாஸ் குருவாக நான் கண்டினியூ செய்து கொண்டு இருக்கிறேன். குழந்தைகளுடன் மிங்கிலாடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் குழந்தைகளிடம் சொல்லுவேன், சுவாமியே பூஜை ரூமுடன் வைத்துக் கொள்ளாது, எங்கே போனால் என்னுடன் கூட்டிக்கிட்டு போய் பசங்களிடம் சொல்லுவேன். பசங்கள் ரொம்ப சந்தோஷமாக, ஆண்டி நீங்கள் சொன்ன மாதிரி 3 சாயிராம் எழுதினேன் என்னோட ஸ்கூட்டரில் டேங்கில் தண்ணி பெட்ரோலில் இருந்தால் கூட பத்திரமா வீடு போய் சேர்ந்து எல்லாம் குழந்தைகள் சொல்லுவார்கள். குழந்தைகளுடன் பகவான் இவ்வளவு எனக்கும் பால விகாஸ் குருவாக கொடுத்தது பெரிய வரப்பிரசாதம். அப்புறம் நினைத்துக் கொள்வேன், சுவாமி செலக்ட்ஸ் அண்ட் குவாலிஃபைஸ் என்று நினைத்துக் கொள்வேன். எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த எங்கள் டிபிக்கும் சுவாமி பகவானுக்கும் நான் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். We are all connected to Swami and we are the most fortunate and blessed people in the world. Jai Sai Ram. குரு பேசுறது கேட்டால் கேட்டுன்னே இருக்கணும் போல இருக்குல்ல. Our next program will be a speech by Dr. Srinivas Srirangarajan. I'm sure he does not require any introduction. நம்ம 3 நாளாக அவர் பேசுகிறத தான் கேட்டுட்டு இருக்கோம். So let us continue listening to him now. Sai Ram. Sai Ram. Ladies and gentlemen, brothers and sisters, welcome to the 4th session of the study circle. Ellarukkum varivekren. Bal Vikas Gurus in the talks எல்லாம் நம்ம கேட்டோம். And in the last few study circles நம்ம என்ன பார்த்தோம்னா, how to have faith in Bhagwan, அப்புறம் உபன்யாசம் பாராயணம் வச்சு இல்லை நாமஸ்மரணா மற்றும் பஜன் வச்சு அப்படி கடவுளை அடைய முடியும், அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா, அதெல்லாம் பண்ணுவேன்னா மைண்ட் கண்ட்ரோல் இருக்கணும். அதனாலே டுடேஸ் டாபிக் இஸ் மைண்ட் அண்ட் சென்ஸ் கண்ட்ரோல். சுவாமி என்ன சொல்றாங்கன்னா, அவர் மைண்ட் இஸ் லைக் அ மேட் மங்கி. அந்த சைடு இந்த சைடு எப்பவுமே எங்கோ போய்கொண்டு இருக்கோம். அதுல எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், எப்படி சுவாமி டைரக்ஷன்ல அதை எப்படி டைவர்ட் பண்ணணும், அதை பத்தி நம்ம இப்போ பார்க்கலாம். As you can see today, we have got so used to multitasking. All the time our mind is diverted in one direction or the other. Finally, only when we get tired from this, Swami says, only then the mind turns towards God. Mind gets exhausted and turns towards God. And then we are able to focus on Him. Okay? So, Swami itapadi enna beautiful example kodukka Swami. Namu keklamo Swami audio play. What you have seen and what you have listened to. You are the very embodiment of truth. దేనివల్ల ఈ సత్యాన్ని మనం విస్మరిస్తున్నాము? What is that makes you forget this truth? ప్రాకృతమైనటువంటి యొక్క విషయంలో మీరు చక్కగా విచారించినప్పుడు, If you investigate the worldly material, విద్యార్థులారా, students, మీకు అనుభవం లేకపోవచ్చు. you may not have experienced. ఒక్క భార్యను పెండాడినటువంటి వ్యక్తియే ఎన్నో కష్టములకు గురి అయిపోతుంటాడు. A person married to one wife will be put to many problems and difficulties. సంసారం అంటే సుఖము కాదు. Family life does not mean happiness. ఈ సంసారం అనేటువంటి దాంట్లో సంసారం కొంచెమే దాంతో సారం అని సంసారం. Family life, some little అధికమైన Sara ఆనందం కాదు, essence. అల్పమైన ఆనందము. That too it is mean, low. ఒక్క భార్య ఉండినప్పుడే ఆ యొక్క కుటుంబంలో అనేక విధమైనటువంటి యొక్క అలజడులంతా ప్రారంభమవుతుంటాయి. One wife is enough to have all agitation and turbulence at home. ఇంకా ఇద్దరు వైపులు వచ్చేటప్పటికే మరింత బాధ అధికమవుతుంది. With 2 wives beyond my estimate. రెండు వైపులు ఉన్నటువంటి వ్యక్తి అనేక కష్టములకు గురి అవుతుంటాడు. The one with 2 wives will be put to all hardships. ధ్రువుణ్ణి, ఈ రెండు వైపులు ఉన్నటువంటి యొక్క భర్త ధ్రువుణ్ణి దూరం చేసుకుని అనేక కష్టములకు గురి అయిపోయాడు. Dhruva was put to so many difficulties because of the 2 present on either side of the father. సుమతి సురుచి ఇద్దరి వల్ల మొదటి భార్య కొడుకును తొడపైన కూర్చోబెట్టుకోకూడదు, రెండవ భార్య కొడుకునే కూర్చోబెట్టుకోవాలి అని జగడం వేస్తూ వచ్చింది. The father of Dhruva wanted to have the son of the second wife only sit on the lap, not the son of the first wife. That led ఈ to the బాధలను conflict. భరించుకోలేక తాను కుమిలిపోయాడు పాపము. Dhruva could not bear this suffering. He was totally depressed. కట్టకడపటికి ధ్రువుడే అరణ్యానికి వెళ్లిపోయాడు. Dhruva left for the forest. ఇంకా 3 భార్యలు కలిగినటువంటి వ్యక్తి దశరథ మహారాజు మీకు తెలుసు. You know Dasharatha with 3 wives. ఇతను
కడపటి భార్యకు మాత్రమే లొంగిపోయాడు. He submitted himself to the youngest wife, the last. మొదటి భార్య కుమారుడైనటువంటి శ్రీమన్నారాయణుడైనటువంటి రాముల్ని అరణ్యానికి పంపించాడు. He has driven out of his country the son of the first wife, Rama, God himself to the ఇంకా forest. 10 భార్యలు ఉన్నటువంటి వారి గతి ఏమిటి? What is the situation of a fellow with 10 wives? ఎవరికి 10 భార్యలు ఉన్నారు? Who has 10 wives? మైండ్కే 10 భార్యలు ఉన్నారు. Mind has 10 wives. అది ఏ దశేంద్రియములు. దశేంద్రియములకు పతి కనుకనే ఇతనికి దశేంద్రియ పతి అని మనస్సుకు పేరు. All the 10 senses. Therefore, mind is the husband of the 10 మైండ్ wives. నంత మనసునంత ఇంద్రియాధిపతి అన్నారు. Therefore, mind is the master of these senses. కనుకని ఈ ఇంద్రియములంతా కూడా ఎన్ని అవస్థలకు గురి చేస్తున్నది ఈ ఒక్క మనసును. Senses will put this mind to suffering. కన్నులనే భార్యలు చెప్తున్నాయి, ఏమిటండి నాకు చక్కని టీవీ తెచ్చి పెట్టండి, లేకపోతే మంచి గొప్ప డ్రామాకు తీసుకుని పోండి, లేక సినిమాకు తీసుకుని పోండి, నన్ను ఇక్కడ పెట్టడానికి వీలు కాదు అని కన్నులంతా కూడా అతన్ని హింసిస్తున్నాయి. The wife of the eye will put the husband, the mind to so many difficulty, asking him to take to a TV or a cinema or a drama. ఇంకా నాలుక చాలా బాధ పెడుతుండాది. The tongue feeling so sad. ఏమిటండి సుగంధమైనటువంటి యొక్క మసాలా దోశ లేకపోతే పెరుగుడ్డి ఇలాంటివంతా తెచ్చి నాకు పెట్టండి అని అది ఒక్క వైపున బాధిస్తుండాది. The tongue, another wife, went on pestering the husband, the mind. Why not masala dosha, other eatables? నాకు సుగంధమైనటువంటి పుష్పాలు నాకు అందించండి అని ఈ నాశకం కోరుతుండాది. The next wife, the nose, desires fragrant flowers. ఇంకా శ్రవణము, Listening. ఏమేమో కావాలని ఆశిస్తుంటుండాది. It wants to listen to so many. ఈ అందరి ఇంద్రియములు 10 ఇంద్రియములు కూడాను ఏ విధంగా తృప్తిపరచడానికి వీలవుతుంది? How to satisfy all the 10 senses? ఒక్క ఇంద్రియాన్ని తృప్తిపరచడమే చాలా కష్టంగా ఉంటే దశేంద్రియాన్ని ఏ విధంగా తృప్తిపరచాలి? It is so difficult to satisfy the demands of one of ఈ these. How to దశేంద్రియములను satisfy them all? తృప్తిపరచలేక మైండ్ అంతా కూడా చాలా ఘోరమైన అవస్థలో గురి అయిపోయింది. Mind is put to lot of trouble because it could not satisfy అప్పుడే ఈ 10 మైండ్ wives. ఓ భగవంతుడా నాకు ఈ సంసారం వద్దు Then mind cries and shouts, "Oh God, I don't want this అనగా family." అప్పుడే ఈ ఇంద్రియాన్ని నిగ్రహించడానికి ప్రయత్నం చేస్తుండాలి. Then it starts exercising control over the senses. பாத்தீங்களா, Swami has given such a nice example. அது நல்ல அர்த்தம் ஆ மாதிரி பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கா as to how difficult it is to control the mind. So நாம என்ன பண்றோம், we always pray to Bhagwan, Swami நல்ல மனசு கொடுங்கோ. But Swami என்ன சொல்றானா, that is not correct. Swami says that is very wrong. ஏன்னா கடவுள் எல்லாருக்குமே நல்ல மனசு கொடுத்து வச்சாச்சு. பட் இந்த நல்ல மனசை யூஸ் பண்ற ரெஸ்பான்சிபிலிட்டி அது நமது. We have to use the mind in a good way. Swami சொல்றா, இது பேங்க் டிரான்சாக்ஷன் மாதிரி கிடையாது. சுவாமி எனக்கு நல்ல மனசு கொடுங்கோ, நல்ல மனசே இருக்கு, but we are spoiling it. So as you can see in the slide, the good mind is there right within us. We need to tap the mind, and as Bhagwan, as I mentioned, it's not a bank transaction. We cannot ask God to give us a good mind. Swami also gives the example of a musk deer. In the musk deer lay, and the fragrance musk deer and body lay irukku, but it goes all around the forest searching for the fragrance, but it is there right within us. So let us listen to Bhagwan explaining this concept to us. అనేక మంది భక్తులైనటువంటి వారు కూడా స్వామి మాకు సద్బుద్ధులు ఇవ్వండి, Many pray to Swami, Swami, give us good mind. నేను సదాచార మార్గంలో ప్రవేశించడానికి శక్తి ఇవ్వండి. Give me the energy so that I will go, I will be treading ఈ along the path of విధంగా righteousness. అడిగేటువంటి వారు భక్తులే కాదు. Those that ask like that are not devotees at all. ఎందుకనగా Why? నాకు సరైన సద్బుద్ధి ఇవ్వండి అంటే సద్బుద్ధి ఉంది నీలో. You pray for a good mind. In fact, you have good ఇది ఒకరు mind. ఇచ్చేది పుచ్చుకునేటువంటి ఒక బ్యాంక్ వ్యాపారం కాదు. It is not bank transaction has to be given and received. నీకు సద్బుద్ధి ఉంది, You have the good mind, కానీ నీ ఉపయోగపెట్టడం but లేదు. you don't make use of it. ఆకులు అన్నమంతా వడ్డించాము, The food is served on the తింటే plate. కదా నీ ఆకలి తీరుతుంది. Unless you eat, your hunger will not be ఆకులు appeased. ఉన్నటువంటి అక్కడనే పెట్టేస్తే ఆకలి ఎట్లా తీరుతుంది? If you don't eat, how do you expect your hunger నీవు to దాన్ని be భుజించిన satiated? తర్వాత కదా నీకు శక్తి లభిస్తుంది. You should eat it and then you have energy. నీవు భుజించటం లేదు, శక్తి లభించటం లేదు. You don't eat and so కనుక therefore you నీవు have no energy. బలహీనుడిగా భావిస్తున్నావు. Therefore consider yourself. చెప్పినటువంటి మీరు అనుభవించండి, ఆచరణలో పెట్టండి. Practice, follow all that is said. So the solution is, Swami என்ன சொல்றாரோ அது நம்ம practice பண்ணணும். அப்பதான் slowly அந்த mind கடவுளே டைரக்ஷன்ல it will get turned. நம்ம நிஜமா மைண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? Is it really possible?
Swami has told many times, ரொம்பவே கஷ்டம். In fact, he says it is impossible to control the mind. But ஒரு solution இருக்கு. Mind-ஐ divert பண்ணலாம். How do we divert the mind? We need to divert the mind from lower desires to higher desires. இப்போ ஒரு ரோடு பிளாக் ஆயிருந்ததுன்னா ஒரு வேற டைவர்ஷன் ரோடு இருக்குல்ல, அப்படி அந்த லோவர் டிசையர்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணிட்டு some more healthy desires, nobler desires, and the direction le mind திருப்பினா it will go there. That is the solution Swami asks all of us to do. There are so many nobler desires. Sports is there, reading books is there, fine arts, performing arts, meditation, namasmarana, satsang. எத்தனை சொல்யூஷன்ஸ் இருக்கு. And then நம்ம மைண்டை we have to turn towards this. Swami ஒரு நல்ல கதை சொல்றார் to explain this concept. It is a beautiful story about a horse and the railway track. அது கேட்கலாமா? థామస్ అని ఒక క్రిస్టియన్ మత ప్రబోధకుడు ఉండేటువంటి వాడు. దేర్ వాస్ ఎ ప్రీచర్, క్రిస్టియన్ ప్రీచర్ బై నేమ్ థామస్. థామస్ అతను ప్రతి పల్లెకు వెళ్లి ఆ మతమును ప్రబోధం తెలుపుతూ ఉండేటువంటి వాడు. హి యూజ్డ్ టు గో టు డిఫరెంట్ విలేజెస్ అండ్ అండర్టేక్ ప్రీచింగ్. ఒకనాడు ఒక గుర్రపు బండి ఎక్కి ఒక పల్లెకు వెళుతున్నాడు. ఆన్ వన్ పర్టికులర్ డే హి వాస్ ట్రావెలింగ్ ఆన్. మధ్య మార్గంలో ఒక లెవెల్ క్రాస్ అడ్డం వచ్చింది. దెర్ వాజ్ ఎ లెవెల్ క్రాసింగ్ ఆన్ ద వే. గుర్రం చక్కగా పరిగెత్తుతుండాది, దాని ఏమాత్రం నడవకపోలేదు. ది హార్స్ వాజ్ రన్నింగ్ ఆల్ రైట్. కానీ ఆ లెవెల్ క్రాస్ దగ్గరికి వచ్చేటప్పటికే ఈ గుర్రపు యజమాని కర్ర తీసుకుని దాన్ని అధికంగా కొడుతూ వచ్చాడు. ది హార్స్ డ్రైవర్ began beating the horse the moment the horse approached nearer. మత ప్రబోధకుడు కనుక జీసస్ యొక్క ప్రభావము, కరుణయే అతని ప్రధానమైనటువంటి ప్రచారమని విశ్వసించినటువంటి వాడు కనుక, అయ్యా చక్కగా నడుస్తున్నటువంటి గుర్రంను ఎందుకు ఇంత బాధ పెడుతున్నావు అని అడిగాడు ఆ జట్కా వాడిని. As he was a preacher, firmly believed in the kindness and compassion taught by Jesus, he asked the driver, why are you beating this horse when it is going all right? అప్పుడు జట్కా వాడు చెప్తున్నాడు, సార్ ఈ లెవెల్ క్రాస్ ప్రక్క లోపల తెల్లగా కొన్ని రాళ్లు పాతి పెట్టారు. He began answering the preacher, well sir, near the railway crossing there are ఈ తెల్ల రాళ్లు చూసేటప్పటికి ఇది భయపడుతుండాది. The moment the horse sees these white stones, it is getting frightened. ఆ భయం కంటే ఎక్కువ భయం నా యొక్క కొరడా దెబ్బలకి పెట్టితే ఆ భయం మాని ఈ భయంలో తను ప్రవేశిస్తుంది. In order that I frighten the horse by beating it more fervently, ఆ భయాన్ని తప్పించే నిమిత్తమే ఈ భయం నేను ప్రాక్టీస్ చేస్తున్నాను అన్నాడు. I am creating such fright in the horse in order that it may not, its fright about the stones may be less compared to the beating. అప్పుడు చామర్స్ యోచన చేశాడు, మనసును ఏ విధంగా మరల్చాలి అనేటువంటిది ఒక జట్కా వాడి వల్ల నేను తెలుసుకున్నానన్నాడు. This Chalmers began thinking that I have learned how to control the mind and change. ఒక మనస్సు అనగా ఒక ఇంద్రియము ఒక విషయం పైన పరిగెత్తున్నప్పుడు ఆ విషయం నుంచి కూడా తప్పించి ఇంకొక విషయం పైన పరిగెత్తడానికి దానికి తగిన శిక్షణ ఇవ్వాలి. If you want to divert sense organ from one direction to another direction, give it proper punishment or training. ఇది అనేక పిచ్చి మార్గంలో ప్రవేశిస్తుంటది. It goes in rather wrong ways. దానికి విరుద్ధమైనటువంటి దానికంటే ఇంకా అధికమైనటువంటి దీన్ని మనం నిరూపించి చేసినప్పుడు అది దాని మార్గమును వదిలి సరైన మార్గంలో ప్రవేశిస్తుంది. If you want to divert it on the right path, you have to put it under pressure and దొంగ పశువే ఉంటుండదు అనుకోండి. There is a particular thief. అది ఏదో పంటలో పడి మేయటానికి పోతుంటాది. And one animal which is అంతకంటే మంచి గడ్డిని మనము పచ్చిగడ్డిని మన ఇంటిలో వేస్తే ఆ పంటకే పోదది, అది ఇంటి దగ్గరనే ఉండి వేస్తుంది. In order to control an animal from going grazing to the wrong fields, తాను ఆశించిన దానికంటే ఉత్తమమైనటువంటి దానిని మనం ప్రవేశపెట్టినప్పుడు ఆ ఆశను నిరాశగా చేసుకుని ఉత్తమమైన మార్గంలో ప్రవేశిస్తుంది. So அருமையான சொல்யூஷன் என்னன்னா, we must turn our mind towards God, divert towards God. அப்போதான் we will be able to do namasmarana, bhajans, attend satsang and practice what Bhagwan says and strengthen our faith in Him. In a few questions irukku for self reflection. Let us ask ourselves, yaar control la irukka, my mind or my senses? What effort am I putting to gain mastery over my mind?
In what ways am I diverting my mind from lower desires to higher desires? And what are those nobler desires? What are those nobler desires towards which I'm diverting my mind? And how successful I have been in diverting my mind towards Bhagwan. Bhagwan சொல்றாரு MBA degree and MBA degree கச்சிருக்கா MBA degree is mind on Baba always. Now what are the challenges I'm facing in preparing myself to acquire this degree? And how will I face these challenges? So we will close our study circle here. Sai Ram, see you tomorrow again for the next study circle. I hope you all enjoyed today's speech by Dr. Srinivas. Our next program will be a panel discussion by 8 Sai sisters from Anandpur campus. The title chosen by them is Sai, our Anchor. Let us listen to their discussion and gain insights from it. Sai Ram. Om Shri Sai Ram. We offer our loving pranams at the divine lotus feet of our Mother Sai. So today we have Sai sisters who are all alumni of Sri Satya Sai Institute of Higher Learning, Anantapur. We are all here to talk about Sai as our anchor. Sai engal nanguram. What is the role of an anchor? We all know how turbulent the ocean is. We all know how uncertain the ocean is, isn't it? So for a ship to be sturdy, for a ship to wait and let all the disturbances fade, you need an anchor. So we also need an anchor in our life, which will help us to hold on, which will help us, give us time to reflect, give us time to settle, give us time to understand the environment, give time for the environment to settle and lead us peacefully. And I think for all of us, the greatest anchor that we have in our life, who's filled with love, care, is none other than our Bhagavan Sai. So today our sisters are here. We have 7 wonderful sisters from different fields. So we are all here to talk, to express how Sai, our beloved Mother Sai, is the anchor in our life. So I'm Bhuneshwari. I will be the moderator for the day. I passed out in the year 1996. I did my commerce there. And currently I'm heading SRM Public School. And the next, I would like to introduce these lovely ladies who will be talking to us today. Dr. Soumya. Dr. Soumya is an assistant professor in the Department of English, SRM IST, and a freelance writer too. She passed out in the year 2005, and she is a gold medalist in both UG and PG. Sai Ram, Soumya. Next speaker will be Dr. Anusha. Dr. Anusha is the HOD of Sanskrit Department and the assistant professor in Etiraj College. She passed out in the year 1997. Sai Ram, Anusha. Sai Ram, Akka. Next would be Ms. Srividya. Srividya is a freelance copywriter. She is the coordinator of Satya Sai Vidya Vahini. She also holds a gold medal in MBA. Sai Ram, Srividya. Next would be Ms. Manjula. Ms. Manjula is an entrepreneur and an educator too. She passed out in the year 1998. Sai Ram, Manjula. Following Manjula, it would be Dr. Radhika. Dr. Radhika is a performing artist and the founder director of a dance school. She passed out in the year 1998. Sai Ram, Radhika. Next would be Ms. Padmavati. Ms. Padmavati is an entrepreneur and a content writer. Above all, she is the ready reckoner for all of us. Whenever we have any queries regarding, whenever we need any support regarding IT sector, she is ever ready to support us. Sai Ram, Padmaka. Last speaker for the day would be Ms. Uttara. Ms. Uttara is a registered dietitian and a clinical nutritionist.
She passed out in the year 1998. Saira Mutra. These are the lovely ladies who will be talking to us, who will be sharing their experience. எப்படி அவங்களுக்கு அனந்தபூர்ல இருந்த வாழ்க்கை பாடம் இன்னைக்கு வரைக்கும். Most of us have passed out quite long days back, isn't it? All in 90s and early 2000. But we are all well connected even now, and the connecting factor is our Swami, isn't it? So here we have the sisters. They will be sharing their life experience. வாழ்க்கை பாடம், அங்க கத்துண்ட பாடம், வாழ்க்கை பாடம் எப்படி இன்னி வரைக்கும் பயனுள்ளதா நமக்கு இருக்கு. என்னதான் சேலஞ்சஸ் இருந்தாலும் எங்க எல்லாருக்கும் சுவாமி இருக்கார் அப்படிங்கிற பெரிய நம்பிக்கை இருக்கு. அப்படின்னா அது காரணம் the foundation that was laid in Anantapur. So to begin with what to say, with a lot of expectation and happiness, I invite Dr. Soumya to be the first speaker for the day. Sairam, Soumya. Sairam. Akka, Bhagwan's institution has been a wonderful, a rigorous as well as a very loving training ground for all the students who have passed out of its portals. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் I studied from 2000 to 2005 in Anantapur campus, the first education institution that Swami had established for women. என்னோட லேர்னிங் in my 5 years நிறைய இருக்குது. அதில் எந்த லேர்னிங் இந்த சிச்சுவேஷனுக்கு ரொம்பவே முக்கியமாக எனக்கு ரொம்ப ஹேண்டியாக வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் unquestionable faith in Bhagwan's will. எனக்கு ரொம்பவே அது ஆழமாக பதிஞ்ச ஒரு லெசன். இதுக்கு நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். அனந்தபூர் ஸ்டூடெண்ட்ஸில் அந்த லைஃப் இன் அனந்தபூர் அந்த 3 years or 5 years இட் இஸ் ஆல் எய்ம்ட் அட் ஒன் திங். நம்ம பாசிங் அவுட் இயரில் வி கெட் அன் ஆடியன்ஸ் ஃப்ரம் பகவான். ஸோ தட் இஸ் கால்ட் த ஸ்வாமிஸ் இன்டர்வியூ, த ஃபைனல் இயர் இன்டர்வியூ. ஸோ எங்கள் பேட்ச் அதே மாதிரி எவ்ரி இயர் சொல்கிற மாதிரி எங்கள் சீனியர்ஸ் எல்லாமே எங்கள் கிட்டே சொல்லுவாள், இந்த மாதிரி யூ ஷுட் ப்ரே ரியலி ஹார்ட், ஃபெர்வெண்ட்டாக ப்ரே பண்ணணும், சுவாமியோட பிளெஸிங் ஃபைனல் இயரில் கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னு. அப்போது எங்களோட ஃபைனல் இயர் 2003 நாங்களும் அதே மாதிரி நிறைய ப்ரே பண்ணோம், ரொம்ப ஃபெர்வெண்ட்டாக சாதனாஸ்லாம் எடுத்தோம், சாதனாலாம் இண்டிவிஜுவல் சாதனாஸ் எடுத்தோம். அப்புறம் ஒருத்தர் நாங்கள் என்ன பண்ணுவோம், as a batch we offer Swami what we have made, handmade carpets, decoration items and Swami hanky, குழந்தைகளுக்கு ஜப்லாஸ் அந்த மாதிரிலாம் கொடுப்போம். அப்போது அந்த மாதிரி நாங்களும் எங்கள் ஃபைனல் இயருக்கு ப்ரிப்பேர் பண்ணினோம். அப்போது February மாதம் செமஸ்டருக்கு முன்னாடி we went to புட்டபர்த்தி seeking Swami's audience, only the final year, the passing out batch. Saturday Sunday போனோம் வீக்கெண்டு. அப்போது சுவாமி வந்தார், எங்கள் பக்கம் பார்க்கவே இல்லை. அப்புறம் நாங்கள் 2வது நாள் ஜெயமா மேம் கிட்ட, மேம் ப்ளீஸ் ரிக்வெஸ்ட் சுவாமி தட் ஃபைனல் இயர்ஸ் ஹவ் கம் அப்படின்னு சொன்னோம். ஜெயமா மேம் ஆல்சோ செட் ஸ்வீட்லி எஸ் ஐ டூ அப்படின்னு. அப்போ சுவாமி செகண்ட் டே வரும்போது சுவாமி அவள் பார்க்கவே இல்லை. Jemma ma'am tried to plead to Swami. He just said wait and he went away. The entire batch was heartbroken. என்னடா இந்த ஒரு மொமெண்ட்டுக்கு தானே நம்ம இவ்வளோ தூரம் நம்ம ப்ரே பண்ணினோம், இப்படி இந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ் கிடைக்கலையே, நம்ம அவ்வளோ ஒரு அன்லக்கி பேட்ச் ஆகிட்டோமா அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணினோம். With all the broken hearts we all went back to Anantapur. We wrote our semester exams. ஆனாலும் எங்ககிட்ட அந்த ப்ரேயர் கம்மியாகவே இல்லை. We still had firm faith in Swami that Swami will definitely give us an interview at some day, on some day, at some point அப்படின்னு. ஸோ பிஃபோர் வி லீவ் த கேம்பஸ் எங்களுக்கு கண்டிப்பாக சுவாமிகிட்ட கிடைக்கும் அப்படின்ற ஒரு தீர்க்க நம்பிக்கை, அந்த அன்குவெஸ்டனபிள் ஃபெய்த் இருந்தது சுவாமியோட வீட்டில். ஸோ வி கண்டினியூ டு ப்ரே அண்ட் வி டிடன்ட் லூஸ் ஹோப். அப்போது நாங்கள் ஜெயமா மேம் கிட்ட கேட்டோம், மேம் ப்ளீஸ் கேன் யூ ரிக்வெஸ்ட் சுவாமி, பிகாஸ் சுவாமி பிருந்தாவன் போயிருந்தாரப்போ, ஸோ கேன் யூ ப்ளீஸ் ரிக்வெஸ்ட் சுவாமி தட் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வாண்ட் டு கம் டு பிருந்தாவன். மேம் also said okay I'll try. அப்புறம் சுவாமிக்கு சென்ட் மெசேஜ்லாம் அனுப்பி சுவாமி said okay போல இருக்கு. ஸோ she said okay, whoever wants to come you can come. But by then many of my classmates are already booked their tickets and they were all leaving for their hometown. நாங்கள் ஒரு அரவுண்ட் 70 to 80 ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் என்ன பண்ணோம், பிருந்தாவனுக்கு கிளம்பி போனோம். we were given only 4 days time. அப்போது ஃபஸ்ட்டு டே போனோம், சுவாமி எங்களை பக்கம் ஒன்றும் பார்க்கவே இல்லை. பட் we continued to pray, took up our own sadhana, எல்லாம் பண்ணியிருந்தோம் நைட் ஃபுல்லாம். செகண்ட் டே பகவான் பார்த்துட்டு யார் இவங்கெல்லாம் அப்படின்னு. அப்போது we said, Jemma ma'am said, Swami, final year students వచ్చారు Swami.
ஓ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸா அப்படின்னு போயிட்டார். தேர்ட் டே அன்னைக்கு சுவாமி மறுபடியும் ஜெயமாமன் கிட்ட வந்து ஃபைனல் இயர் அனந்தபூர் கேர்ள்ஸா அப்படின்னாரு. எஸ் சுவாமி அப்படின்னோடனே, நான் இவங்களுக்கெல்லாம் வந்து ராஜபோக் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், ஒரு ராயல் லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் கல்யாண மண்டபத்தில், அவங்களை எல்லாம் லஞ்சுக்கு வர சொல்லுன்ட்டார். அவ்வளோதான். we were so happy that சுவாமி இஸ் எங்களோட ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணார், சுவாமி இஸ் கிராண்டட் அஸ் அப்படின்லாம் ரொம்ப சந்தோஷமாக அன்னைக்கு சாப்பிட்ட லஞ்ச் நான் அது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. அவ்வளோ ஒரு ராயல் லஞ்ச், இவ்வளோ ஐட்டம்ஸ் அங்கே. ஸோ அதை நல்லா சாப்பிட்டோம். we skipped our dinner that day, continued to pray, சுவாமி this we are not satisfied with this, we want interview with you அப்படின்னு. அப்புறம் தேர்ட் டே ஆச்சு, ஜஸ்ட் ஒன் மோர் டே லெஃப்ட், நவ் we didn't know what to do, சுவாமி ப்ளீஸ் சுவாமி, நம்மளோட ப்ரேயர்ஸ் வெண்ட் ரொம்ப சிவியராக. அப்புறம் ஃபோர்த் டே அன்றைக்கி ஈவினிங், என்னோட டிக்கெட்லாம் ஃபோர்த் டே அன்றைக்கி ஈவினிங், ஏன்னா அன்றைக்கி கடைசி நாள், அன்றைக்கோட நம்ம கிளம்பணும்னு சொல்லிட்டு. ஸோ அன்றைக்கி ஈவினிங் இந்த மாதிரி சுவாமி வந்தார். சுவாமி வந்துட்டு கேர்ள்ஸ் அனந்தபூர் கேர்ள்ஸ் பாடுத்தாரா அப்படின்னு கேட்டார். அதுதான் உடனே நாங்கள் எல்லாம் பாட ஆரம்பிச்சிட்டோம், கத்தி கத்தி அழுது பாடி. அது முடிஞ்சப்புறம் சுவாமி எங்களை ட்ரைக்கு கூப்பிட்டாரு. ஸோ ட்ரை செஷனும் கிடச்சிது. இந்த என்டையர் இது வாஸ் அ வெரி நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். இப்போ என்னன்னா, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் என்ன கற்றுண்டேன் அப்படின்னா, அன்குவெஸ்டனபிள் ஃபெய்த் இன் பகவான், கம் வாட் மே இன் ஆல் சர்க்கம்ஸ்டான்சஸ். இந்த மாதிரி ஒரு க்ரைசிஸ் டைமில் கூட we should not question, சுவாமி ஏன் எனக்கு இந்த மாதிரி ஆச்சு, ஏன் எனக்கு இந்த மாதிரி பண்ணுறேன் கொஸ்டின் கேட்காம அக்செப்டன்ஸ், அந்த ஃபர்ம் ஃபெய்த்லேருந்து வரது ஒரு ஹோப், ஒரு நம்பிக்கை, that சுவாமி இஸ் ஆல்வேஸ் தேர் வித் அஸ் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, which in turn makes us mature to accept whatever comes our way as Bhagwan's prasadam. இது என்னுடைய learning from my experience. Saira. True. Very true. Well said, Soumya. You know, faith is the key. Faith is the foundation, isn't it? நல்ல அந்த faith இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அக்செப்டன்ஸும் வந்துடும். You know it will anyway happen, so you start accepting and moving forward, and all that is the result. It will definitely lead to complete sharanagati. Lovely, Soumya. Thanks for that lovely thought. And Dr. Anusha, we are waiting to listen from you. சாய்ராம் அக்கா, Listen to you. Yeah. அங்க படிக்கும் போதே வந்து அங்க இருக்கக்கூடிய கரிக்குலம்ல வந்து நமக்கு வந்து பார்த்தா அவேர்னஸ் கோர்ஸ் அப்படின்னு பகவானுடைய டிஸ்கோர்ஸஸ்னுடைய கலெக்ஷன் இருக்கும். அதுவும் நம்ம ஃபைனல் இயர்ல இருக்கும்போது எங்க பேட்ச் வந்து சுவாமி ஹேட் டேக்கன் அப் எவ்ரிடே டிஸ்கோர்ஸ் கொடுக்கிறது. ஆமா, அப்ப அந்த டிஸ்கோர்ஸ் எல்லாம் வந்து அங்க பர்த்தியில எல்லா நாளும் போய் கேட்க முடியாட்டாலும் they used to play இந்த நமக்கு பிரேயர் ஹால்ல அங்க அதையெல்லாம் நம்ம வந்து கேட்டு 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 அது ஒரு ஆனந்தமான அனுபவமா இருந்தது. ஆனா வந்து நம்முடைய இந்த ஜேர்னி அப்படிங்கறது பார்க்கும்போது பல ஜன்மங்களா வந்து நம்ம வந்து கிரேவ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்லயும் வந்து ஒரு ஆன்மீக அட்வான்ஸ்மெண்ட்க்கு கிரேவ் பண்ணி இன்னைக்கு வந்து பகவானுடைய இன்ஸ்டிடியூஷன்ல வந்து படிச்சு அங்க பகவான் நேரடியா பேசி அவர் நம்ம கேட்கக்கூடிய பாக்கியம், இந்த மாதிரி நம்ம வந்து வந்துட்டு இருக்கும் போது எனக்கு வந்து எப்பவுமே இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த மாதிரி கோர்ஸ்ல இருந்தது. அவருடைய டிஸ்கோர்ஸஸ கேட்கறதுல இருந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு வந்து மற்றதுல இருக்கல. எனக்கு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் எப்பவுமே. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்டுட்டு இருப்பேன் பகவான் பேசுற ஒவ்வொரு விஷயமும். ஆனா கேட்டல் அப்படிங்கறது வந்து முதல் ஸ்டெப் மட்டும்தான். ஏன்னா வந்து ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம் அப்படின்ற ஸ்டெப்ஸ் இருக்கிறதுனால, அதுவும் பகவான் சொல்ற மாதிரி வந்து ஒரு சாதம் வந்து முழுக்க பக்குவம் ஆயிடுத்து அப்படின்னு சொன்னா அத அடுப்புல இருந்து எடுத்து வெளியில வச்சா பரவாயில்ல. ஆனா நம்முடைய ஜேர்னி அப்படிங்கிறது, இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி அப்படிங்கறத பார்க்கும்போது ஒவ்வொரு நொடியும் நம்ம ஞாபகப்படுத்த வேண்டி இருக்கு. இது இந்த மாதிரி இருக்கணும், நம்ம வந்து பகவானுடைய வழியில நடக்கக்கூடியவங்க வந்து இந்த மாதிரி நடக்கணும் அப்படிங்கறத திருப்பி திருப்பி ரியேட்ரேட் பண்ணி நம்ம கொண்டு வர வேண்டி இருக்கு. அந்த மாதிரி ஒரு நிலைமையா இருக்கு. சோ இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஜேர்னில வந்து நம்ம டிராவல் பண்ணும்போது நமக்கு வந்து அதுக்குரிய ரீஅஷூரன்ஸ் அப்படிங்கறது மீண்டும் மீண்டும் பகவானுடைய அந்த டிஸ்கோர்ஸ கேட்டுட்டு அதை வந்து அவங்க சொல்லக்கூடியவங்களை வந்து நம்ம வந்து பார்த்துட்டு நமக்கு அதை பகவான் கொடுத்திருக்கக்கூடிய அந்த லிட்ரேச்சரை படிச்சுட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்துலதான் நமக்கு வந்து அத ஒரு ஃபவுண்டேஷன் வந்து இன்னுமே கேட்கறதுக்கு இருந்தாதான் அதை ரூமினேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம வந்து அதை வந்து முயற்சி பண்ணி நம்முடைய பிராக்டிஸ்ல கொண்டு வர முடியும். அப்படிங்கிற நிலைமையில இருக்கும்போது எனக்கு என்ன ஒரு ஃபீலிங் வந்தது அப்படின்னு சொன்னா, இந்த அங்க படிக்கும் போது நிறைய நேரம் வந்து அதுக்காக நமக்கு வந்து ஒதுக்க முடிஞ்சுது. 24/7 பார்க்கும்போது சுவாமி சொன்ன விஷயம் பிளஸ் நம்ம அந்த அங்க வந்து டைனிங் ஹால்ல பகவான் வந்து எவ்ரிடே டிஸ்கோர்சஸ் கொடுக்கும்போது we would even think and what would you learn from this
அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் வந்து கேட்பாங்க. அத மாதிரி இதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்டுட்டு இருந்தேன். ஆனா இந்த ஒரு நமக்கு இந்த லாக்டவுன் பீரியட் அப்படிங்கறத ஆரம்பிக்கும் போது எனக்கு ஆரம்பத்துல இருந்தே பார்க்கும்போது நாலா பக்கத்துல இருந்தும் நிறைய சத்சங்ஸ் நடக்க ஆரம்பிச்சுது. நிறைய வந்து ரேடியோ சாயில இருந்து இருக்கக்கூடிய நிறைய ப்ரோக்ராம் இதெல்லாமும் எனக்கு ஒரு நல்ல கைடா அமைஞ்சது. சோ இதெல்லாம் நான் திருப்பி எடுத்து படிச்சு பார்க்கும்போது ரொம்ப ஒரு அழகான ஒரு உண்மை எனக்கு புரிஞ்சுது. அது என்ன அப்படின்னு சொன்னா வந்து பகவான் வந்து நம்ம நினைக்கிறோம் இந்த மாதிரி வந்து அஷ்டோத்திரம் படிக்கிறது, சஹஸ்ரநாமம் படிக்கிறது, பூக்களால பகவான் வந்து பூஜை பண்றது, அதுக்கப்புறம் வந்து தினந்தோறும் ஸ்தோத்திரங்களை எல்லாம் வாசிக்கிறது, இதெல்லாம் பக்தி அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா வந்து பகவான் வந்து என்ன சொல்றார் அப்படின்னு பாக்கறச்சையும் அதே மாதிரி பக்தி யோகத்துல கிருஷ்ணரும் அதே சொல்றாரு அப்படிங்கறதும் நேச்சுரலி அமைஞ்சிருக்கிற விஷயம். என்ன அப்படின்னா இந்த மாதிரி பூஜை பண்றத வந்து அவங்க வந்து பக்தின்னு சொல்லவே இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அட்வர்ஸ் ஆன சிச்சுவேஷன்லயும் சரி, அனுகூலமான சிச்சுவேஷன்லயும் சரி, அதே மாதிரி இன்பம் வரும்போதும் சரி, துன்பம் வரும்போதும் சரி, எனிமி கிட்டயும் சரி, ஃப்ரெண்டு கிட்டயும் சரி, ஒரே விதமான மனோபாவம் அப்படிங்கறதுதான் பக்தி அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த மாதிரியான ஒரு ஈக்வானிமிட்டி அப்படிங்கறது வந்து தான் பக்தி அப்படின்னும் போது நம்மளுடைய லெவல் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஏன் பகவானே எனக்கு ஏன் இந்த கஷ்டத்தை கொடுக்குற அப்படின்னு நான் வந்து நினைக்கிறது உண்டு. ஆனா பகவான் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐ ஹவ் கம் ஒன்லி டு கிவ் ஆனந்தா டு ஆல் மை டெவோட்டீஸ் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் பேசக்கூடிய அந்த ஆனந்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்கும்போது, அவர் பேசக்கூடிய ஆனந்தம்ங்கிறது பெர்மனன்டான ஆனந்தம். இதெல்லாம் வந்து மீதி இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன ஆனந்தம் அப்படிங்கறத பத்தி அவர் வந்து பேசவே இல்லை. அதனாலதான் பகவானுடைய வந்து சரீரத்துக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய பல பேர் இறந்து போனப்ப கூட he always said that he's always happy, he's always happy அப்படின்னு அவர் நமக்கு காமிச்சு கொடுக்கிறார். அதனால நமக்கு சரீரத்துக்கு சம்பந்தமான ஏற்படக்கூடிய இந்த மாதிரியான கஷ்டங்கள் அப்படிங்கிறது ஒரு புறம் இருக்க, இது நமக்கு வந்து உள்நோக்கு பார்வை அப்படிங்கறத வந்து நமக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்து நமக்கு ஃபார் a bigger happiness அப்படிங்கிற ஒரு பாடத்தை வந்து கொடுத்திருக்கு அப்படின்னு பண்றேன்க்கா. லவ்லி அனுஷா. நிஜமாலே சுவாமியோட நிறைய டிஸ்கோர்சஸ் கேக்குறோம், நிறைய சத்சங்கள் எல்லாரும் ஈடுபடுறோம். பட் நீங்க சொன்னதுல ஒரு பாயிண்ட் ரொம்ப மனசுல நின்னது என்னன்னா, கேக்குறோம் பட் எவ்வளவு அதை நம்ம வாழ்க்கையில வந்து பிராக்டிஸ் பண்றோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறதும் that is really good. And yes, this is the time to self introspect and make I think all of us strong. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துக்கலாங்கிறது உங்களோட it was really good. And next I call upon Ms. Srividya to share her experience with us. Sai Ram Srividya. Sai Ram. அனுஷா சௌமியா சொன்ன மாதிரி அக்செப்டன்ஸ், ஃபெய்த், இக்வானிமிட்டி இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஹாஸ்டல் லைஃப் நம்மளுக்கு நல்லா கத்து கொடுத்துருக்கு. பிளஸ் மினிமல் லிவிங் அப்படின்றது நான் மேஜரா ஒரு லெசன் கத்துட்டேன். இருக்கிறத வச்சு அளவோடு எப்படி வாழணும் அப்படின்ற அந்த ஹாஸ்டல் என்வாயன்மெண்ட் நம்மளுக்கு கத்து கொடுத்தது. ஹாஸ்டல்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் வேற வேற பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருப்போம், வேற வேற கண்ட்ரில இருந்தும் சில பேர் வந்திருப்பாங்க. மனப்பான்மை எல்லாம் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ், ஆட்டிடியூட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அனுசரிச்சு எல்லாம் ஒரு ரூம்னா 7 பேர் 8 பேர் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு ரூம். அதுல மினிமமா ஒரு சில ரூம்ஸ்ல காட் இருக்கும், சில ரூம்ல காட் கூட இருக்கு. அதெல்லாம் கீழே படுத்துக்கணும். நம்ம படிக்கிற டைம், ரைட்? நம்ம படிக்கிற டைம் 1996. எஸ். ஸோ அந்த காலத்துல எல்லாருமே அதே மாதிரி அனுசரிச்சுட்டு அதை அக்செப்ட் பண்ணிட்டோம். ஏன்னா சுவாமி தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன், நம்மளுக்கு எல்லா ஃபோக்கஸுமே சுவாமிக்காக தான் அப்படின்றது ஸ்லோவா கத்துண்டு. ஹாட் வாட்டர் கிடைக்காது, எப்போ நம்மளுக்கு வேணுமோ ஆன் ரிக்வெஸ்ட் தான் கிடைக்கும். டெய்லியும் வந்து அந்த மாதிரி நார்மலா தண்ணி கோல்டு வாட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஃபுட்டு சுவாமியே வந்து பிளான் பண்ணி கொடுத்தது நம்மள எல்லாருக்குமே. இதுதான் அப்படின்னு சொல்லி நியூட்ரிஷியஸா அந்த அளவோடு, அதுவுமே இன்னும் ஒரு பேலன்ஸ்டு ஃபுட் டயட் we used to get.
அதுவும் டைமுக்கு தான் இந்த ப்ரீ டிட்டர்மின் டைமிங்ஸ்க்கு மாத்திரம் தான் ஃபுட் கிடைக்கும். நம்ம இப்ப சாப்பிடுற மாதிரி நினைச்ச போதெல்லாம் சாப்பிட முடியாது. அதே மாதிரி ஃபுட்டும் சொல்ல போனா வேஸ்ட் பண்ண முடியாது. நமக்கு ஒரு கருவேப்பிலைல இருந்து ஒரு தக்காளி தோல்ல இருந்து எல்லாமே உள்ளதான் போய் ஆகணும், வெளியில போக முடியாது. பிகாஸ் அந்த அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்னஸ் அதெல்லாம் ஒரு சின்ன சின்னதா இருந்தா கூட அதெல்லாம் வாழ்க்கைக்கு நம்மளுக்கு இப்போ யூஸ்ஃபுல்லா இருக்கு. வெரி ட்ரூ. இந்த 1994ல வந்து யூஸ்வலா இது ஹாஸ்டல் லைஃப் இதே மாதிரி தான். டாம் வந்து ரொம்ப ஹாஸ்டல் ரூம்ஸ் வெரி நைஸ் அண்ட் ஸ்மால் அண்ட் காம்பாக்ட். எல்லாருக்குமே காம்பாக்ட், நமக்கு தேவைக்கு உண்டானதுதான். எல்லாருக்குமே ட்ரெஸ்ஸஸ் கூட அளவோட தான் வச்சிருப்போம். அதே மாதிரி பர்த்திலையுமே அப்படிதான் 3-4 டாம்குள்ள எல்லாரையுமே 500 பேரையும் அகாமடேட் பண்ணிடுவாங்க. அங்கேயுமே பேசிக் ஃபெசிலிட்டிஸ் தான் இருக்கும். நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணாம எல்லாருமே அது அக்செப்டன்ஸ். அதே மாதிரி 1994ல அந்த வருஷம் சம்மர் கோர்ஸ் இல்ல, சுவாமி வந்து சம்மர் கோர்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் டைரக்டா ஹாஸ்டலுக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டா ஜூன்ல. எல்லாருக்குமே ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா சம்மர் கோர்ஸ்ன்ற டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைம் எல்லாருக்கும். அந்த 10 days சுவாமியோட பிருந்தாவன்ல அவரோட டிஸ்கோர்சஸ் கேட்டு ஒரு ஆனந்தமா இருக்கும். அந்த பிருந்தாவனமா நிஜம் பிருந்தாவனம் தான் அது. அதே மாதிரி அந்த வருஷம் அது இல்லாததுனால ஒரே டிசப்பாயின்மெண்ட். நெக்ஸ்ட் 1 month ஜூலை வரைக்கும் வந்து எல்லாரும் ஒரு சிவியர் சாதனா, இன்டென்ஸ் சாதனா, பிரேயர்ஸ், நாமஸ்மரணம் எப்பெல்லாம் என்ன கிடைக்குமோ ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சாதனா எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ எப்படி நடக்கிறதோ இந்த ஸ்டேஜ்ல வந்து எப்படி நம்ம சத்யசாய் சேவா ஆர்கனைசேஷன் ஒவ்வொரு சாதனா போட்டுட்டே இருக்காலும் அதே மாதிரி அப்பவுமே எல்லாருக்குமே இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தர் பண்ணி அப்புறம் கலெக்டிவா பண்ணிட்டு இருந்தோம். பிளஸ் அட் த ஆல்மோஸ்ட் குரு பூர்ணிமா நெருங்குற டைம்ல வந்து சுவாமிகிட்ட இருந்து மெசேஜ் வந்தது, இந்த மாதிரி நீங்க எல்லாரும் குரு பூர்ணிமாக்கு வரலாம் அப்படின்னு. எங்க வரலாம்? பிருந்தாவனுக்கு வரலாம்னு. ஏன்னா சுவாமி அந்த டைம் பிருந்தாவன்ல இருந்தார். எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம், சுவாமி பிருந்தாவன்ல கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு. அது ஜூலைல யூஸ்வலி பிருந்தாவனுக்கு போனது இல்லை, நம்ம சம்மர் கோர்ஸ் தான் போயிருக்கோம். அண்ட் அகாமடேஷன் வந்து நம்மளுக்கு கொடுத்த அகாமடேஷன் கல்யாண மண்டபம்ல 500 பேர் ஒரு ஸ்மால் மண்டபம்குள்ள அகாமடேட் பண்ணியிருந்தாங்க எல்லாரையும். ஒரு டெய்லி ரொம்ப 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 நன்னா போயிட்டு இருந்தது அந்த டைம். ஒரு கடைசி நாளைக்கு முதல் நாள் வந்து நம்ம எல்லாரும் ரிக்வெஸ்ட் பண்ணதுனால சுவாமி வர சொல்லியிருந்தோம், கல்யாண மண்டபம் வாங்க சுவாமி வந்து எங்களெல்லாம் பிளஸ் பண்ணுவாங்க. சுவாமி சரியா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரத்துக்குள்ளேயும் பாக்கணுமே ஸ்ப்ரிங் கிளீனிங் மாதிரி எங்க போச்சுன்னே தெரியாது. எல்லாரோட பெட்ஸ் அண்ட் சைட்ல போட்டு எல்லாருமே வந்து we were quick on our toes, you know, because டைமும் வந்து அவ்வளவு கொடுக்கல. 1 மணி நேரமோ என்னமோ தான் கொடுத்திருந்தாரு. அதுக்குள்ள எல்லாரும் விறுவிறுன்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம ரிசீவ் பண்ண போறோம் சுவாமிய நம்மளோட வீட்டுக்கு. And Swami came and he said, இத எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு, இந்த இடத்துலயா நீங்க எல்லாம் இருக்கே, நீங்க இங்க இருந்தேலான்னு அடையாளமே தெரியலையே, அப்படி கிளீனா இருக்கே அப்படின்னாரு. ஏன்னா அது ஒரு பெரிய ஆச்சரியம் எங்களுக்கு. none of us were very true. அந்த கேப்பபிலிட்டி we never even realized that, you know, we could transform that place. அந்த மாதிரி பண்ண முடியும். But I think the focus was Swami there. Very true. It was and அதுக்கப்புறம் சுவாமி வந்து ரொம்ப அதான் மினிமல் லிவிங், சின்ன ஒரு இடமா இருந்தாலும் எல்லாரும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சுவாமி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அந்த டைம். எல்லாருக்கும் பாத நமஸ்கார் கொடுத்து அடுத்த நாள் பாடுங்கன்னு சொன்னார். அப்பவுமே பாடி இருந்தோம். And he was very very happy with us. So, very true, very true. Desires வந்து right from Balvika's time அது அப்படியே ஸ்லோவா அது அந்த விதைய வந்து நமக்குள்ள சோ பண்ணி அது வந்து இப்படி மினிமல் லிவிங்னு அனந்தபுர் ஹாஸ்டல் நம்மளுக்கு அது சொல்லி கொடுத்து. I think you know, from this lifestyle we also learn to distinguish between want and need. இன்டர்வியூல கூட சுவாமி சொன்னார், நீங்க வந்து எனக்கு வேற எதுவுமே பண்ண வேணாம், நீங்க நல்ல பேர் சுவாமிக்கு நல்ல பேர் எடுங்க, ஒரு நல்ல பொண்ணா ஒரு டாட்டரா இருங்க, நல்ல டாட்டர் இன் லாவா இருங்க, நல்ல மதரா இருங்கோ அப்படின்னு சொல்லி இதுதான் கேட்டார். அண்ட் இப்போ அது வந்து நிஜமாவே இந்த காலகட்டத்தில் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அந்த மெசேஜ் எப்படி நம்ம வந்து இருக்கிறத வச்சுட்டு எது கிடைக்கிறதோ அதை வச்சு நம்ம வாழ முடியும் அப்படின்றது இப்போ சாத்தியமா இருக்கு. அண்ட் நம்ம மூலமா நம்ம குழந்தைங்களும் அதை ஃபாலோ பண்ண ஈஸியா இருக்கு. They are role modeling us. Very true, very true. Next I call upon Ms. Manjula to share her experiences with us. Sai Ram, Manjula.
Bhagavan is embodiment of love, correct? Saima always used to tell us, love all, serve all, help ever, hurt never. நான் பால்விகா ஸ்டூடெண்டா இருக்கும் போதும், பிரைமரி ஸ்கூல்ல ஸ்டூடெண்டா இருக்கும் போதும், அனந்தபூர்ல ஸ்டூடெண்டா இருக்கும் போதும் இது நிறைய வாட்டி கேட்டிருக்கேன் சுவாமி சொல்லி. ஆனா பர்சனலா that left a deep rooted thought எப்போன்னா, அனந்தபூர்ல ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும்போது there was this நாராயண் சேவா ஆக்டிவிட்டி at Parthi. கிராண்ட் ஸ்கேல்ல ஹில்வியூ ஸ்டேடியம்ல நடக்கும். பாத்தீங்கன்னா we were all so excited first years because this was the first year நாங்க பார்ட்டிசிபேட் பண்ண போறோம் நாராயண் சேவால. So we all participated in laddu making activity, chitrana mixing activity, all நாராயண் சேவா ஆக்டிவிட்டில எல்லாம் vigorously participate பண்ணோம். And the day arrived and it was the day of நாராயண் சேவா. And அன்னைக்குன்னு பார்த்து நான் லேட் ஆயிட்டேன். So எனக்கு டியூட்டி அலோகேட் பண்ணது லாஸ்ட் லைன் ஆஃப் த ஹில்வியூ ஸ்டேடியம். சோ நான் என் ஃப்ரெண்டுக்கு திட்டிட்டு, என்னப்பா உன்னால லேட் ஆயிட்டோம் பாரு, சுவாமி ஃப்ரண்ட்ல இருக்காரு, நம்ம பின்னாடியா இருக்கோம்னு. ஆனா புஷ்பா மேம் எங்களோட தான் இருந்தாங்க. கம் ஆன் கேர்ள்ஸ் ஸ்டார்ட் சர்விங்னு சொன்னாங்க. நாங்க சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சர்வ் பண்ணிட்டே இருக்கிறோம். கொஞ்ச நேரம் திடீர்னு சைலன்ஸ். பிஃபோர் சுவாமி கம்ஸ் நோ தேர் இஸ் a silence. என்ன திரும்பி பின்னாடி பார்த்தா சுவாமி நிக்கிறார். இப்படி என்ன, என் பாத்திரத்துல ரைஸ் இருந்தது. அந்த ரைஸ் எடுத்து அவ்வளோ அழகா அன்பா ஒவ்வொருத்தருக்கும் பரிமாறினார். That left a deep impact on my mind. ஏன்னா நாலா பக்கமும் சிதறாம very beautifully, lovingly ஒவ்வொருத்தருக்கும் கேட்டு அன்பா பரிமாறினார். So he is love incarnate. He is helping, always serving everyone. கரெக்டா? நீங்க பாத்தீங்கன்னா பர்த்தியில நம்மளுக்கு ஃப்ரீ எஜுகேஷன், each and every one of us. நம்ம எல்லாம் வாழ்க்கையில என்னம்மா, நம்ம எல்லாம் ஜீரோ. It is the Swami who is one who has come and added value to our lives. கரெக்டா? எஜுகேஷன் நம்மளுக்கு, எனக்கு ஸ்கூல் 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து பிகாம் ஹானர்ஸ் முடிக்கிற வரைக்கும், இல்லைன்னா என்னால எல்லாம் படிச்சிருக்க முடியுமா? அந்த கல்வி கொடுத்ததே அந்த சாய்மா தான். So he is always helping and serving. வசுதேவ குட்டுபகம், யாரு மேலும் டிஸ்டிங்விஷ் பண்ணாம, இவங்க இல்ல அவங்க இல்ல, எல்லாருக்கும் ஒரே கண்ணோட்டமா பார்த்து நம்மள எல்லாரையும் பார்த்துக்கிட்டார் சுவாமி. அது இப்போ எனக்கு எப்படி ஹெல்ப் பண்றதுன்னா, இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா, see we are as team of 25 members, we are running our business. இப்போ because of the lockdown, our help team members are not able to come to the office. So how to run about the business? அப்படிங்க ஒரு சிச்சுவேஷன்ல வரும்போது, because we gave love to them, the staff has also reciprocated love. They're calling me and telling me how to go about doing banking work. தானா வந்து ஹெல்ப் பண்றாங்க. அதே மாதிரி நாங்களும் அவங்களுக்கு, see though we might be helping in monetary way, but they are also helping us. Similarly inside my family, my elder daughter is helping in the office work. My kids are doing the sugar packing work, rice packing work. சின்ன சின்ன work united we are able to come across this situation. So if we give love, we will get back love. அதுதான் சுவாமி நம்மளுக்கு எப்பவுமே சொல்லி கொடுத்திருக்காரு. கரெக்ட்டுங்களா? Very true. And அனந்தபூர்ல நம்ம காமர்ஸ் பிகாம் படிச்சாலும் கூட சுவாமி has always taught us commerce with morality, empathy towards society. இப்போ நம்ம வெளியில போய் இப்ப சர்வீஸ் பண்ண முடியாது, ஆனா நம்மளோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, our helpers, we can help them. And I remember in Anantapur or in school also, we used to call those people who help us as Amma and Appa, Ramakrishna Appa. What tasty food Yes. Amma, Appa, Akka. So that is the way, and that still is there in me. Still I call my helpers like that, I address them, and they also give back equally love back. And நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த situation will also pass away. சுவாமி எப்பவும் என்ன சொல்லியிருக்காரு? What? நான் அதராதீங்க. So what? This too shall pass away. Very true. Yes. And finally your interviewல ஒரு quote Swami had told. And then he looked deep into all of us. Especially, he looked directly into my eyes. And he said, I am in you, with you, around you, why fear? Sairam. I still recall that, and those words are always with me in all turbulences. And it is with all of us. Swami is in us, with us, and around us. We must have conviction in our dreams and faith in Swami.
Lovely, lovely, Manjula. Really, I think this is the greatest message that all of us can take. Next will be Dr. Radhika. Radhika, Sairam. Sairam to everyone. நான் வந்து ஆக்சுவலி அனந்த்பூர் ஜாயின் பண்ற வரைக்கும் சுவாமி டிவோட்டி கிடையாது. எப்போ ஒரு தடவை எங்கேயோ தள்ளி இருந்து அந்த ஆபத்ஸ்பரியில வந்து ஒரு தர்ஷன் பார்த்ததுதான். அண்ட் ஜெனரலா பர்த்தியில வந்து அங்க பிள்ளையாருக்கு எதிர்க்க நமஸ்காரம் பண்ணிட்டு என்ன வேண்டினாலும் நடக்கும் அப்படின்பா. ஆமா, எங்க அப்பா வந்து இங்க எப்படியாவது இங்கதான் படிக்க வைக்கணும்ட்டு ஒத்த கால்ல இருந்தா. எனக்கு என்னன்னா சின்ன வயசுல இருந்து கத்துட்ட டான்ஸ் தான் வந்து எனக்கு வாழ்க்கை அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருந்தேன் அந்த டைம்ல. சோ நான் வேண்டிட்டு வரம் கொடுக்காத ஒரே ஆளு நான் தான் நினைக்கிறேன் அந்த பிள்ளையார். நான் வந்து அதாவது ஒரு கலைஞனா ஆகணுங்கிற ஆசை இருந்தது. ஆனா ஒரு கலைஞனுக்கு எந்த அளவுக்கு மனசு பக்குவம் வேணும் அப்படிங்கிறது அந்த நடராஜருக்கு தெரியாதா? அதனாலதான் பிடிச்சு வாழ்க்கையில வந்து ஒரு கலைஞனா ஆகணும். அண்ட் ஐ வாஸ் டெஸ்டைன்ட் டு பிகம் அ டீச்சர். ஸோ இது ஒரு டீச்சரா இருக்கிறதுங்கிறது இட்ஸ் வெரி பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி தட் வி பேர் ஆன் அவர் ஷோல்டர். எஸ் எஸ். ஸோ அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து தாங்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் எனக்கு கிடைச்சதுனாக்கா அனந்தபூர்ல மட்டும்தான். நாங்க படிச்சிருக்கலனாக்க இன்னைக்கு நான் வாட் எவர் ஐ ஆம் டுடே இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் சுவாமி. I think everybody will agree with me when we say that the golden years of our life was with Swami. எந்தெந்த மொமெண்ட்ஸ்ல you felt that oneness with Swami? I know it's very emotional. I'm also getting goosebumps, when you say all this. It's very emotional. I know, I can understand. But and the oneness, have you ever? Would you like to share something about that with us, please? Yes. அதாவது ஃபர்ஸ்ட் திங் தட் ஆக்சுவலி ஸ்ட்ரக் மீ அங்க அனந்த்பூர் ஹாஸ்டல்ல போனதும், நாட் ஈவன் ஹாஸ்டல், அங்க சம்மர் கோர்ஸ்ல போய் சேரும் போதே வந்து பார்த்தது வாஸ் ஒன்னஸ். ஏன்னா எல்லாரும் எவ்ரிபடி வாஸ் ட்ரீட்டட் இன் த சேம் ஆன் த சேம் ஃபுட்டிங். வந்திருக்கிற ராயல்ட்டியா இருக்கலாம், இல்ல ஒரு சாதாரண பாமர மக்களா இருக்கலாம், ஆனா கிடைச்ச ட்ரீட்மெண்ட்டும் சரி. அண்ட் யதா ராஜா ததா பிரஜான்னு சொல்லுவா இல்லையா, சுவாமி எல்லாரையும் ஒரே கண்ணோட்டத்துல பார்த்ததுனால எல்லாரோட மத்தியிலயும் நம்ம மனசு மத்தியிலயும் அதே ஈக்வானிமிட்டி தான் இருக்குது. யாரும் ஒரு வசதி ஒரு தாழ்வு அந்த ஒரு மனப்பான்மையே இல்லை, ஒரு பாகுபாடு கிடையாது, வேறுபாடு கிடையாது. எல்லாருமே சேர்ந்து ஒரு குடும்பமா ஒரு 500 பேர், அதாவது ஒரு 2 பொண்கள் சேர்ந்தாலே வந்து தாக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவோம். அதான் 500க்கும் மேல அவ்வளவு பேர் அங்க சேர்ந்து ஒன்னா வந்து ஒரு குடும்பமா வாழ்ந்தோம் அப்படிங்கிறது வந்து நிஜமாவே ஒரு வியக்கத்தக்க ஒரு விஷயம். அனந்த்பூர்ல மட்டும் இல்ல, இப்போ சேவா ஆர்கனைசேஷன்ஸ் பார்த்தாலும் சரி, சேவா சுவாமி ஆர்கனைசேஷன்லயே I think it is one which is well embedded in it. Very true. Very true. இப்போ வந்து நம்ம ஒரு பண்டிகைக்குன்னு பர்த்தியில போனாலும் பாக்குறோம், சேவா பண்றவா எல்லாரும் யார் வேணாலும் இருக்கலாம். பெரிய கம்பெனி டைரக்டர்ஸா இருக்கலாம், IAS ஆபீசர்ஸா இருக்கலாம், டாக்டர்ஸா இருக்கலாம், ஆர்டினரி பீப்புளா இருக்கலாம், பாமர மக்களா இருக்கலாம். ஆனா அங்க ஒரு ஃபுட் சர்வ் பண்றதுல இருந்து எல்லா விஷயத்தையுமே, இப்போ இந்த தர்ஷன் ஹால பெடிக்க தொடக்கிறதா இருக்கட்டும், அங்க எவ்ரிபடி வாஸ் ஜஸ்ட் ஈக்குவல். there was no grade, there was no less. I think we all had that emotional connect with whatever we did. That's why when you speak, all of us are able to connect with you and get that feeling, that emotional connect. I think that binding can happen only through our Swami. I think our magnet mari nammala ellarum tight pidichunde appappo is triggering and oneness. Very true, very true. Yes, Radhika, please continue. Generations இப்படி நம்ம வந்து we are getting together like this and sharing our thoughts. We're always there covering each other's back in times of need and sharing happiness. This kind of oneness, I think, is very, very unique to Anantapur life and the Sai organization. Very true, very true. Oneness வந்து எனக்கு வாழ்க்கையில எங்கெல்லாம் உபயோகப்படுறது, எங்கெல்லாம் எனக்கு கை கொடுக்கறது. நான் இப்போ ஒரு டான்ஸ் ஸ்கூல் ஒன்று நடத்திட்டு இருக்கேன். அங்க இருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளையும் என்னோட குழந்தைகளா எனக்கு வந்து பார்க்கக்கூடிய அந்த மனப்பக்குவம் வந்து சுவாமி கொடுத்ததுதான். சுவாமி வந்து அந்த யூனிவர்சல் மதர் கிட்ட இருந்து கத்துட்ட ஒரு சின்ன விஷயம். வெரி ட்ரூ. பெரிய விஷயம் ராதிகா. அது எல்லா குழந்தையிலயும் ஒரு அம்மா மாதிரி பாவிக்கிறதுங்கிறது இட்ஸ் a very big thing. Yes. அந்த பக்குவம் வந்து கிடைச்சது வந்து டெஃபினட்டா சுவாமி கிட்ட இருந்து தான்.
ஏன்னா இப்போ ஸ்கூல் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்னாக்க பேட்சா வந்துட்டு போவா, அது வேற விஷயம். பட் இது வந்து இங்கேயுமே வந்து டான்ஸ் கிளாஸ்ங்கிற போது எல்லா குழந்தைகளும் வந்து யூர் ஆல்வேஸ் டுகெதர். ஒரு ப்ரோக்ராம்ல வந்ததுன்னா காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் இங்கேயும் இருக்கும். அந்த குழந்தைகளை எப்படி பார்த்துக்கணும், ஹவு டு ஃபீட் தெம், யூனோ ஹவு டு என்கரேஜ் தெம். அண்ட் நம்ம இந்த மாதிரி இருக்கிறதுனால எந்த ஒரு அழகான விஷயம் தான், குழந்தைகளுக்கு மத்தியிலயும் வந்து ஒரு தெர் இஸ் நோ டிஃபரன்ஸ். ஏன்னா ஒரு குழந்தை வந்து வில் பி மோர் டேலண்டட், ஒரு குழந்தை கம்மி டேலண்ட் இருக்கும். ஆனா தே ஆல்வேஸ் ஹெல்ப் ஈச் அதர். வராத குழந்தைக்கு ஒரு 4 தரம் தெரிஞ்ச குழந்தை ஹெல்ப் பண்றது, ஒருத்தர் விட்டு கொடுக்காம. ஏன்னா வர குழந்தைகளும் சில பேர் வந்து they are from a very some of them will be very affluent ஃபேமிலில இருந்து வருவா. சில பேருக்கு வந்து ஒரு டான்ஸ் யூனிஃபார்ம் கூட தைக்கிற அளவுக்கு வசதி இருக்காது. ஸோ த பேரண்ட்ஸ் who can afford, இந்த குழந்தைகள் மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு தேவையான ஆர்னமெண்ட்ஸ் ஸ்பான்சர் பண்றதோ இல்ல காஸ்டியூம் ஸ்பான்சர் பண்றது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம கத்துண்ட வேல்யூஸ் வந்து அடுத்த ஜெனரேஷன், ஈவன் இஃப் இட் இஸ் ஜஸ்ட் 50 children, அட்லீஸ்ட் 50 குழந்தைகள் லேட்டர் ஆன் அவளோட குழந்தைகளுக்கும் இன்னும் கிராண்ட் சில்ட்ரனுக்கும் இந்த விஷயங்கள் கொண்டு சேரும் அப்படிங்கிற போது it's a life led meaningfully. Very, very, very true. Very, very true. Satisfaction இருக்குல்ல. End of the day, yes, I am Swami's daughter and yes, I am able to do something or a satisfaction. I think all of us can do that. You know, இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நம்ம எல்லாருமே இந்த ஒன்னஸ் அந்த பாவத்தை வளர்த்துட்டோம்னா I think all of us viewers and all of us can definitely, you know, see what can be done, see what can be shared, see how we can spread love. Very true, very true. Thank you, Radhika. Yeah, very true. Next, I request Padmaka to share her experience. Sairam. Sairam, Padmaka. No doubt, my sisters la romba alaga sonnanga. No doubt that our institute served as a perfect training ground, molding every student that stepped in. No doubt at all. I'd like to recall what Dr. Rajeshwari Patel madam told us once. Like Swami அவங்களுக்கு வந்து ஸ்பெசிபிக்கா சொன்ன விஷயமா இது. 7 ஜென்மம் எடுத்தாலும் என்ன மாதிரி ஒரு குரு, சத்குரு காண்பதறிதுன்னு இல்ல, பார்க்கவே முடியாது. டைம் சொல்லும் போது நம்மளோட ஹாஸ்டல் ஷெட்யூல் தான் ஞாபகம் வருது. இங்க மேத்ஸ் மேடம் சொல்லுவாங்க, சரியா மேடம், whenever she finds us very playful in the class, she used to tell us, see children, உங்களுக்கு இப்போ வந்து you don't have much responsibilities right now. உங்களுக்கு வந்து இப்ப படிக்கிறது தான் மிகப்பெரிய பொறுப்பு. You just study and you have to fare well in your examination. அதான் இதுல நீ கான்சென்ட்ரேட் பண்ணா போறோம். இன்னும் வாழ்க்கையை உங்களுக்கு நகர்ந்து கொண்டு போகும்போது you will have more responsibilities. இது இப்பதான் நான் நிறைய விஷயத்துல நான் ரீகலெக்ட் பண்றேன். ஏன்னா ஆல்வேஸ் மேடம் சொல்றது ஸ்ட்ரைக் ஆயிட்டே இருக்கும். ஆனா இப்போ வந்து நம்மளுக்கு we have to strike a balance between both professional, I mean work commitments and family commitments. அப்போ இந்த ஹாஸ்டலோட the time schedule, the adherence to the strict adherence to the time schedule of the hostel இப்ப எனக்கு ரொம்பவே உதவியா இருக்கு. So எப்படி நம்மளோட ஹாஸ்டலோட typical day starts with at 5 AM with the reverberating Omkaram and Suprabhatam. Then we have tea and coffee break. Then it goes ஒரு சின்ன ஒரு டைம் நம்ம கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு, அதுக்குள்ள 8 o'clock நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பெல் அடிச்சிருவாங்க. Then we have a little time again to get ready for the college. அந்த 8:45க்கு ஒரு பெல் அடிப்பாங்க பாருங்க காலேஜுக்கு. அந்த 8:45 அந்த 8:55 ரொம்ப குரூஷியல் டைம். அந்த ரொம்ப பரபரப்பரான்னு அதுலயும் அந்த வார்னிங் பெல் வந்து இப்ப கூட எல்லா ஸ்டூடெண்ட்ஸாலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இப்ப கூட somewhere it is ringing at the back of our head. ஏன்னா ஏதாவது ஒரு விஷயங்கள் இப்ப நமக்கு பண்ணி முடிக்க வேண்டிய தருணம் நெருங்கும் போது அதை நம்ம தள்ளி போட்டுட்டே இருக்கோம் இல்லையா? அந்த நெருங்கும் போது, அந்த தருணம் நெருங்கும் போது இந்த வார்னிங் பெல்ல ஞாபகம் வரும், பண்ணுன்னு. சோ அந்த மாதிரி இப்ப இந்த டைம் வந்து இப்ப டைம் ஷெட்யூல் இப்ப இருக்கிற இந்த கஷ்ட காலத்தை டைம் மேனேஜ் பண்ண முடியாத ஒரு சமயத்துல சுவாமி அந்த சம்ஸ்காரம் இறங்கி இருக்குல்ல, டைம் அது வந்து இப்ப ரொம்பவே யூஸ் ஆகுது நம்மளுக்கு. Very true. And just I forgot to mention one more thing, like we had even yogasana and pranayama IVT anga. So அந்த வந்து it is helping us to stay physically strong, mentally strong now. அந்த pranayama அதுவும் இந்த pandemic time
the tools. COVID-19 and the pranayama is very important, right? So, நிறைய sisters, even we had a summer course in Chennai. அதுல ஒரு செஷனாப்பே வச்சிருந்தோம் எப்படி பிராணாயம் பண்றதுன்னு. So how was this, the time schedule that we had there? அது எப்படி உங்களுக்கு வாழ்க்கையில வந்து டைம் பேலன்ஸ் பண்றதுக்கு உங்களுக்கு அது ஒரு how come it's coming, how is it coming handy for you? நம்மளுக்கே தெரியும் எவ்வளவு டைம் ரொம்ப டைட் ஷெட்யூலா இருந்தது ஹாஸ்டல்ல. ஈவன் இஃப் அப்புறம் when we attend the morning classes ஒரு 12 o'clock ஷார்ப்பா ஒரு பெல் அடிக்கும் இது லஞ்சுக்கு. 12:10 தான் you are given for your lunch and you have to quickly finish your the sumptuous lunch that is served on your plate. அது ரொம்ப என்ன சொல்றது, you cannot deny the food served on your plate because உள்ள டீச்சர்ஸ் எல்லாம் இந்த டைம்ல வந்து they will line up and நம்ம வார்டன் மேடம், ஜெயமா மேடம், புஷ்பா மேடம், when they serve so much love, நம்மளால டினையும் பண்ண முடியாது. It's no doubt most of the parents find their daughters a little plump when they return. At the same, my mother also found me a little fat after I returned. So இந்த மாதிரி டைட் ஷெட்யூல் நமக்குள்ள இறங்கிடுது. அப்படியே இறங்கின விஷயம் போகாது நம்மள விட்டு. என்னைக்கு தேவைப்படுதோ டேப் பண்ணா நம்மளே மேனேஜ் பண்ணி spontaneously. Yes, we can draw a schedule for ourselves. Just we have to recollect those memories. Very true, very true. And when you just said the food that was served, அதை சாப்பிட்டு நம்ம எல்லாரும் plumpy-ஆ இருப்போம்னா, it's like like how we go to our mother's house and come back, isn't it? That's our mother's house. Come what may. Even now Swami is always with us. அம்மா வீடு அப்படின்னா வந்து சுவாமியோட இருப்பிடம் இதுதான், ஹிருதயம் தான். But still இந்த மாதிரி ஒரு pandemic டைம்ல it's really disheartening to know a lot of tragedies and a lot of demises happening. ஆனா வந்து தபோவனத்துல இருந்து ஒரு சின்ன விஷயம் I would like to quote. சுவாமி சொல்ற அதான், as he says, ஜன்ம கர்ம ச திவ்யானாம், my life and my work are divine. அந்த ஒரு கார்டனர் வந்து ஒரு லேபரரை செடி நடுறதுக்கு குழி தோண்ட சொல்லும் போது அந்த லேபரரோட வேலை என்னன்னா அந்த கார்டனரை ஒபே பண்ணி he has to dig the holes. It is this gardener to என்ன மாதிரி ஒரு மெட்டீரியல் ஒவ்வொரு பிளான்ட்க்கும் போகணுன்றது கார்டனரோட டியூட்டி. So when our master, our divine master Sathya Sai Bhagavan, when he says that do namasmarana and do rupa dhyan, it is our duty to implicitly obey his command. So அவரோட பொறுப்பு என்னன்னா அவர் பார்த்துப்பார் மற்ற விஷயத்தெல்லாம். அந்த ஒரு கமாண்ட் ஒபேயன்ஸ் அது மட்டும் நம்ம கிட்ட என்னைக்கும் குறையக்கூடாது. ஒரு இம்மியளவு கூட இந்த டவுட் வரக்கூடாது. So when we surrender, everything is taken care. Very true, very true. I think first point திருப்பியும் ஒரு ஆழமா மனசுல பதிய வைக்கிற மாதிரி faith and surrender. Lovely, lovely. Thank you. And time management was a very good point that you gave us. நம்ம அங்க இருந்த கத்துண்ட வாழ்க்கை பாடம் இப்ப எவ்வளவு அழகா நம்மள வந்து எத்தனையோ 10 விதமான வேலைகள் பார்த்தா கூட அழகா அதை பேலன்ஸ் பண்ணி ஸ்ட்ரெஸ் இல்லாமல், ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அதையுமே ஹேண்டில் பண்ண அளவுக்கு ஒரு மனப்பக்குவத்தை கொடுத்தது I think the foundation that was laid there. Thank you Padmaka, that was really lovely. And the last speaker for the day would be Ms. Uttara. Sairam Uttara. Sairam. இன்னைக்கு வந்து பேச வார்த்தைகள் வரமாட்டேங்குது எனக்கு. ஆனா அதே சரணாகதி தான். சோ அந்த சரண்டர்ன்றது நம்ம எப்போ எடுத்துட்டோமோ அதுக்கப்புறம் வாழ்க்கை வந்து மாறிடுது. ஐ மீன் யூ டேக் ஆல் டிசிஷன்ஸ் வித் லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். ஏன்னா நம்ம வந்து சுவாமி சொல்லியிருக்காரு, நீ எப்போ நீ ஒரு அவுட்கம் பத்தி நீ நினைச்சுட்டு இருக்கியோ தட் இஸ் கான்ட்ரரி டு சரண்டர். அது சரண்டர் கிடையாது, தட் இஸ் கான்ட்ரரி டு சரண்டர்னு. இதுல வந்து இந்த சரண்டர்ன்ற ஒரு வேல்யூ அத வந்து நான் மெயினா வந்து என்னுடைய ஸ்டே அனந்தபூர் அங்க வந்து நான் கத்துன்றது சுவாமிகிட்ட மெயினா வந்து whatever it is Swami will take care. அதுதான் I think each of us would have gone through that part. இப்பவும் நம்ம அப்படிதான் நடந்துட்டு இருக்கோம். இதுல வந்து எனக்கு ஒரு வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணு நடந்தது 1996 துர்காஷ்டமி அப்போ. I was sitting there, that was my birthday. அன்னைக்கு யூசுவலா நமக்கு வந்து சுவாமி அக்ஷத இது பிளஸ் பண்ணுவார் இல்லையா பர்த்டே. சோ அன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் ரோல தான் உட்கார்ந்துருந்தேன். அவங்கள மட்டும் முன்னாடி உட்கார வைப்போம் இல்லையா அந்த மாதிரி.
உட்கார்ந்து இருக்கும் போது எனக்கு என் கையில அக்ஷதை இல்ல. somebody had to get it for me. So I was the fifth girl. So out of 5 children, 5 daughters அன்னைக்கு blessingக்கு நான் 5வது உட்கார்ந்துருந்தேன். என் கையில அக்ஷதை இல்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு somebody sent me அக்ஷதை. யாரு ஒரு கப்பல் அனுப்பிச்சாங்க. நம்ம எப்படி அக்ஷதை பண்ணுவோம், மஞ்சள் பொடியும் அரிசி எடுத்து தானே பண்ணுவோம். எனக்கு கொடுத்த அக்ஷதை வந்து ரெட் கலர்ல இருந்தது, சிகப்பா இருந்தது. யாருக்கும் மஞ்சள் கிடைக்காம குங்குமத்தை கலந்து என் கையில கொடுத்துட்டாங்க. ஐ வாஸ் லைக், ஐயோ சுவாமி வருவாரே, 4 பேரும் அழகா வச்சிருக்காங்களே, என்கிட்ட மட்டும் ஆர்டா இருக்கே, இவங்க 4 பேரை பிளஸ் பண்ணிட்டு என்ன பண்ணாம அப்படியே போயிட்டாருன்னா அப்படின்னு ஒரு பயம் உள்ள பயம். அப்புறம் என்னடா நம்ம என்ன பண்ண போறோம், ஒரே டென்ஷன். யூ நோ ஹவ் இட் வில் பி. அப்புறம் சுவாமி என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் உட்காந்துட்டேன், ஐ நீட் யுவர் பிளெஸிங்ஸ் அந்த மாதிரி ரொம்ப ப்ரே பண்ணிட்டு உட்கார்ந்தது போது வந்தாரு ஸ்ட்ரெயிட்டா குல்வந்த் ஹால்ல. யூ நோ ஹவ் ஹி கம்ஸ் அப், நேரா வந்தாரு. யூ நோ வாட் ஹி டிட், ஃபர்ஸ்ட் சிஸ்டர் கிட்ட இருந்து அக்ஷதை எடுத்தாரு, எடுத்து 2வது கப்ல போட்டாரு. 2வதுல இருந்து 3வது, 3வதுல இருந்து 4வதுல இருந்து என் கையில இருந்த அந்த ரெட் கலர் அக்ஷதையில எல்லாருடைய அந்த அக்ஷதையும் கலந்து அவர் நல்லா கலந்து டப்புன்னு போட்டாரு. அந்த தலைமையில அந்த ஃபோர்ஸ்ல போடுவாரு தெரியுமா அக்ஷதை, அப்படி ஒரு ஃபோர்ஸா போட்டது. அந்த அக்ஷதை போட்டுட்டு பாத நமஸ்காரம் ஃபர்ஸ்ட் எனக்கு அங்க கிடைச்சது. சோ அத போட்டுட்டு அந்த பாத நமஸ்காரம் கையெல்லாம் அப்படியே ஷிவரிங். ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் தட் ஆக்ட் ஃப்ரம் ஹிம். நம்ம புடிச்சுட்டு கூட அந்த ஹெவியா அப்படியே மிக்ஸ் பண்ணி ஃபோர்ஸா தலையில போட்டுட்டு பாத நமஸ்காரம் கொடுத்தாரு. அப்பவே ஒரு இன்னைக்கும் அந்த அக்ஷதை வச்சுட்டு இருக்கேன், இன்னைக்கும் அது ஃப்ரெஷ்ஷா என்கிட்ட இருக்கு. சோ அது எதுக்கு சொல்ல வரேன்னா, என்கிட்ட எதுவுமே இல்ல சுவாமி, நான் வந்து உட்கார்ந்துட்டேன், இனி எல்லாமே நீங்க தானே. உட்கார்ந்துட்ட அப்புறம் he gives miracles. அவர் சுவாமி சொன்னது என்னன்னா, நீ எப்போ கம்ப்ளீட்டா சரண்டர் ஆகுறியோ அப்போதான் I will start acting on you. When you are in doubt, I cannot interfere. So அந்த கம்ப்ளீட் சரணாகதி அடையிறது கஷ்டம், ஆனா அடைஞ்சிட்டோம்னா லைஃப் இஸ் வெரி பியூட்டிஃபுல். சோ நான் இப்ப கூட lot of experiences after coming out of Anandpur also. இப்ப 24 years ஆகுது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் முடிஞ்சு, ஆனா இன்னைக்கும் கண் அப்படியே இருக்கு. அதெல்லாம் மறக்கவே முடியாது. You've lived that moment, right, with God. We've lived that moment and we are living in that moment also. Yes. So இப்ப என்ன ஆகுதுன்னா, எந்த டெசிஷன் எடுத்தாலும் நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் நம்ம சுவாமி என்னைக்குமே நம்ம கிட்ட இருக்காரு. அதான் சுவாமி எப்பயும் சொல்ற, நீ எந்த நம்பிக்கையில போய் அந்த ஃபிளைட்ல உட்கார்ற, 4 மணி நேரம் ஃபிளைட் வந்து கடற்கரை தான் போறது, நீ உட்காரியா இல்லையா, பைலட் எப்படி போவான் எப்படி எடுத்துன்னு போவான்றது உனக்கு தெரியும். அதே மாதிரி பஸ்லயோ ட்ரெயின்லயோ யூ ஜஸ்ட் கெட்டிங் a ticket and going and sitting there இல்லையா. சோ அப்படி ஒருத்தர் நீ நம்பும் போது உன்னோட வாழ்க்கை மொத்தமே என்கிட்ட கொடுத்து, லைக் சுவாமி கிட்டே நம்ம லைஃப கொடுத்துட்ட அப்புறம் அது எப்படி போகும், நம்ம ஏன் வருத்தப்படணும். அந்த நிமிஷத்துக்கு நம்மளுடைய டியூட்டி என்ன, லைக் சுவாமி என்னுடைய லைஃப்ல டு மெயின்டைன் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வாஸ் a big problem because நான் என் பசங்க. So to bring about 2 children getting into teenage and working 9 to 10 hours a day in a corporate office was getting tough. So நான் என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போதுதான் I took an independent decision and ultimately என்னால இன்னைக்கு எல்லாமே பண்ண முடியாது. What I could not have done working, I'm doing now. Wow. Being a nutritionist, என்னால இப்போ நிறைய வந்து இது வெப் ட்ரைனிங்கோ இல்ல இப்போ இருக்கிற பேண்டமிக் சிச்சுவேஷன்ல எந்த மாதிரி இம்யூனிட்டி பூஸ்டிங் ஃபுட்ஸ் இந்த ஹாஸ்பிட்டலோட அந்த லிமிட்டட் சினாரியோ இல்லாம அவுட் சைட் ஆல்சோ இப்போ ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், நர்சஸ், டாக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் அதெல்லாம் அட்வைஸ் பண்ண முடியாது. 2வது அந்த நியூட்ரிஷனோ இல்ல ஃபுட் ரிலேட்டட் திங்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிரவுண்ட் அங்கே கிடைச்சிருச்சு அனந்தபூர்லயே. சோ obvious design the meal, we know how it is, we know about the timings, we know how right from cooking the food, எப்படி குக் பண்ணணும், எப்படி தியானம் பண்ணி குக் பண்ணணும், எப்படி பிரேமையா அன்பா அதை வந்து பரிமாறணும், எப்படி அமைதியா அதை சாப்பிடணும், எப்படி வேஸ்ட் பண்ணாம சாப்பிடணும், அதுக்கப்புறம் அதே லவ் அண்ட் அஃபெக்ஷனோட எப்படி நம்ம வந்து செல்ஃப்லெஸ் சேவா பண்ணணும். இது எல்லாமே சுவாமி நமக்கு அங்க கத்து கொடுத்தாரு. அதே மாதிரி மாடரேஷன் இன் ஈட்டிங், இதுலயே ஒரு சரணாகதி. நீங்க சொல்லி கொடுத்ததுதான் சுவாமி நம்மளும் டிசிமினேட் பண்ணிட்டு இருக்கோம் சொசைட்டிக்கு. So இந்த மாதிரி ரைட் சரணாகதி not only in the daily life, in decision making, in also being of service to the society. நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் நமக்கு அனந்தபூர்ல கிடைச்சிருக்கு அண்ட் சுவாமியோட இருக்கும்போது கிடைச்சிருக்கு. ஆனா அதோட இந்த பேஸ் லைன் பாத்தீங்கன்னா சரணாகதி நம்ம தைரியமா விட்டுடுறோம் இல்லையா.
சுவா- Very எங்க true. வந்தாலும் சுவாமி இருக்காரு. அப்படியே சரணாகதி ஆயிடுச்சு. Complete Sharanagati. இனிமே நமக்கு வந்து இது நடக்குமா நடக்காதா, இப்படிதான் நடக்குமா அப்படிதான் நடக்குமான்றது கிடையாது. There is an inner peace, inner confidence which develops, which only Sharanagati can give. So Very true. அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸை இன்னைக்கு டெய்லி லைஃப்ல போட முடியாது வந்து சுவாமி கொடுத்த பெரிய அனுகிரகம். லவ்லி லவ்லி உத்ரா. லாஸ்ட் ஸ்பீக்கர் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது வந்து இந்த ஃபைனல்ங்கிறது சரண்டர் தான். ஐ திங்க் இன்னைக்கு நீங்க எல்லாருமே பேசினதுமே வந்து பகவத் சங்கல்பம் தானோ என்னமோ தெரியல. You know, the first speaker started with acceptance, you know, and she beautifully moved on how faith is very important in life. And faith and acceptance வாழ்க்கையில இருந்ததுன்னா இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு, நமக்கு இப்ப இருக்கிற சேலஞ்சிங் என்வாயன்மெண்ட், இது ஒரு நெகட்டிவா பாசிட்டிவா அந்த டெலிபரேஷனே வேண்டாம், இதுவும் கடந்து போகும்ங்கதான் வாழ்க்கை. நத்திங் இஸ் பெர்மனன்ட், ஒன்லி சேஞ்ச் இஸ் பெர்மனன்ட் இன் லைஃப். ஸோ ஃப்ரம் அக்செப்டன்ஸ் அண்ட் ஃபெய்த், எங்கேருந்து வரும் இந்த அக்செப்டன்ஸ் அண்ட் ஃபெய்த்? ஒன்லி வென் வி லிசன் டு லாட் ஆஃப் யூனோ சத் சங்கம், நிறைய படிக்கிறது. ஐ திங்க் அனுஷா brought that out very well. You know, need of the hour is to tune ourselves to Sai. Need of the hour is to, you know, get ourselves aligned to a lot of satsangam. That is very lovely, Anusha. From acceptance to faith, all this happens when we keep எதை நம்ம நிறைய கேட்டுட்டே இருக்கோமோ அதுவாவே நம்ம மாறிடுவோம். Swami used to say that, right? Always listen to good things. So satsangam is very, very important in our life, and need of the hour is listen to a lot of Swami's teachings and introspect. வெறும்னா கதை மாதிரி கேட்கறது பெருசு கிடையாது. வாழ்க்கையில எதுவுமே படிக்கிறது கூட வெறும் டிகிரி வாங்கி வச்சுன்னா அதை பயன்படுத்தலாம் பிரயோஜனம் கிடையாது இல்ல. So whatever we read, whatever we listen to, we should put it into action. Thought, word and deed. Lovely. That was really good. And see how Swami has taken the whole conversation so beautifully. And then Sri Vidya spoke about, you know, minimalism, sealing on desire. It was really, again, எதுவுமே இல்ல, லாக்டவுன் கடையே கிடையாது, இருக்கிறத வச்சு நம்ம சமாளிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு என்வாயன்மெண்ட். இப்ப இட்ஸ் a global factor now. But I think this lesson was taught to us. You know, எதுவாக இருந்தாலும் I just want to share, I think all of you will also know, இப்ப நம்ம வாழற வாழ்க்கையே அதுதான், மினிமமா என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிறது தான். அது இட் வாஸ் தேர். சீலிங் ஆன் டிசைர் again, want and need or a difference we all learned there. And Manjula very beautifully she said, and ரொம்ப ஈஸி, நம்ம எல்லா இடத்துலயும் கேட்கிற வார்த்தைகள் என்ன, சுவாமினால ஹெல்ப் எவர் ஹர்ட் நெவர் லவ் ஆல் சர்வ் ஆல். இது ரொம்ப நம்ம நிறைய கேட்டு வைஃப் ஏர் வேணா ரொம்ப கேட்டு இது தெரியுமேன்னு தோணுமா இருக்கும். ஆனா அமைதியா நம்ம அதை யோசிச்சோம்னா ஹெல்ப் எவர் ஹர்ட் நெவர் love all serve all. If we start following this, practicing this, I think there will be only peace across. It will be only peaceful, you know, environment. I think Manjula romba alaga, she, you know, being an entrepreneur, and she even told us how she's practicing it. Lovely Manjula. And then Radhika, she brought in that emotional connect right there, you know. That is also Bhagavad Sankalpam. It is Swami's Sankalpam, you know, to somewhere make us all feel, yes, our Mother Sai is listening to us, and he is always there, you know, to take care of us. Not only just us, take care of all, everyone. ஒரு ஆட்டமும் இந்த பூமியில இருக்கிற ஒரு ஆட்டமும் பார்த்துக்க நான் இருக்கேன், என் கண்களா கவலைப்படாதீங்கோ அப்படிங்கிற மாதிரி I just felt, I even got goosebumps then. And she beautifully spoke about oneness. And Padmaka வந்து அப்போ நிறைய என்ன சொல்றது, பியூட்டிஃபுல்லி she brought in எவ்வளவு முக்கியம் வாழ்க்கையில சுவாமி சொல்றதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறதையும் சொல்லிட்டு, டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். இப்ப இருக்கிற நிறைய இடத்துல நிறைய வீடுகள்ல பிரச்சனை வரதுக்கு காரணமே நமக்கு டைம் மேனேஜ் பண்ண தெரியாததுனால்தான். வாழ்க்கையிலேயே ஒரு சிச்சுவேஷனை மேனேஜ் பண்ண தெரியலன்னா அதுக்கு மெயின் காஸ் இஸ் டைம் மேனேஜ்மெண்ட். அந்த பெல் இன்னும் கூட அடிக்கிறது பத்மாக்கா, I can still hear that, you know, whenever there is a lag na illa, no, push yourself and move forward. I think time management, and that is the real time handling of situation. Very true Padmaka. And Uttara அழகா ஃபெய்த்ல ஆரம்பிச்சா சௌமியா, உத்ரா பியூட்டிஃபுல்லா சரண்டர், பரிபூர்ணம், கம்ப்ளீட் சரண்டர். திரௌபதி கிருஷ்ணர் தான் இல்ல உத்ரா, கம்ப்ளீட்டா யூ லீவ் எவ்ரிதிங் டு சுவாமி. Why fear when Swami is with us அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் ஃபீலோட you really concluded the whole speech very well. Thank you sisters. I think you know, இத கேக்குற எல்லா சாய் brothers and சாய் sisters, all brothers and sisters for that matter, will definitely take a lovely message saying that why fear when God is there. இந்த மாதிரி ஒரு
நம்மளோட டேஸை திருப்பி ரீலிவ் பண்றதுக்கும் இந்த எக்ஸ்பீரியன்சஸ்லாம் ஷேர் பண்ணி திருப்பி இமோஷனலா கனெக்ட் ஆகி எஸ் we are all messengers of Swami, and Swami the Savior is there for everyone, every atom in this logam அப்படிங்கறத நமக்கு வந்து யோசிச்சு திருப்பியும் கனெக்ட் பண்ணிக்க கொடுத்த இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு I think all of us on behalf of all my sisters here, I would like to thank Satya Sai Seva organization for giving us this lovely opportunity. Hold on to the Nanguram. Sai is our anchor. So I request Samya to sing Asatoman with that veil wind up. And let us all pray for the global peace. Bhagavad Sankalpatanala enna venalum agalam. Nam ellarum prayers can do wonders in this world. Let peace prevail everywhere. Let happiness prevail everywhere. So with that prayers, thank you sisters. Sai Ram. Samastaloka Sukhino Bhavantu. Samastaloka Sukhino Bhavantu. Samastaloka Sukhino Bhavantu. Shanti Shanti Shanti. जय बोलो भगवान श्री सत्य साई बाबा जी की जय। ओम साईश्वराय विद्महे सत्यदेवाय धीमहि तन्नः सर्वप्रचोदयात्। ओम साईश्वराय विद्महे सत्यदेवाय धीमहि तन्नः सर्वप्रचोदयात्। ओम साईश्वराय विद्महे सत्यदेवाय धीमहि तन्नः सर्वप्रचोदयात्।